எனக்கு ஃபாதர் தான், மதர் தான் எனக்கு தெய்வம். நான் கற்றுக்கிறதுக்கு எங்கள் அப்பா, அதாவது நான் சின்ன பையனாக இருக்கும்போது இருந்தார். நான் சொல்லி புரிஞ்சுக்கிற காலத்தில் எங்கள் அப்பா இல்லை. நான் யார்கிட்டையும் ஒன்றும் கற்றுக்க முடியாமல் போயிடுது. நல்லியோட எந்த பிரான்ச், எந்த ஷாப் எடுத்தாலும் நீங்க எனி எம்ப்ளாயி நீங்க கூப்பிட்டு கேளுங்க. இங்க இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு ரிட்டையர்மெண்டே கிடையாது. அவங்களுக்கு எவ்வளவு நாள் வேணுமோ அவங்க தே கேன் பி a part of, அவங்களுக்கு ஒரு ஹவுஸ் மாதிரி தான் இது. ரிட்டையர்மெண்ட் இல்லைன்றது ஒரு சக்சஸ்ங்கிற ஒரு இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் நிறைய அந்த கவன சிதறல்கள் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களோட டிசிப்ளின் எப்படி ஐயா? இவ்வளோ உங்களோட பேசிஸ் என்ன? உங்களோட ஃபவுண்டேஷன் என்னது? ஒரு நல்ல பிஸ்னஸ் போது வேற ஏன் இன்னொன்று ஆரம்பிக்க கூடாதுன்னு சில பேர் தோணும். வேற ஏதாவது புதுசாக செய்யலாம்னு சொல்லிட்டு அது எதனால நான் பண்ணலன்னா, டெல்லியில் போகும்போது சாந்தினி சவுக்கில் கண்டேவாலா ஸ்வீட்ஸ்னு போட்டு சின்ஸ் 1798 போட்டிருந்தான். அது மாதிரிலாம் இந்தியாவில் நான் போர்டே பார்த்ததில்ல. கேஷ்ல இருந்தார். கம்பெனி ஓனர் யார், அது ஸ்வீட் ஷாப்பு யாருன்னா நான் தான். அவர் ஒரே ஒரு கொஸ்டின் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். இந்த மாதிரி சின்ஸ் 1798 போட்டிருக்கீங்க, 200 சொச்சம் வருஷம் ஆச்சு, எப்படி அதே நேம் அப்படியே ஓடின்னு இருக்குன்னு அவர் சொன்ன முக்கியமான காரணம். உங்க அப்பா பத்தி நிறைய பேசுனீங்க. இன்னைக்கு அவரை பாத்தீங்கன்னா அவர்கிட்ட என்ன சொல்ல விரும்புவீங்க? நீங்க உட்காந்துருக்கப்பா, உத்தரவு போடுங்க, எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டு வரேன்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அவருக்கு அந்த மாதிரி சர்வீஸ் பண்ண முடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கல. அவரு இடத்த விட்டு அசையத்துக்கு விட்டுருக்க மாட்டேன். During challenging times, seeking inspiration from others can be a very powerful tool for personal growth. Hello, I'm Gayatri Prakash and you are watching Brewing Inspirations by Brewing Reflections. I believe in the power of drawing inspiration from others. During tough times, I have myself turned to those close to me for guidance. Recognizing that not everybody has a support system, I created this platform to share diverse stories and strategies, acknowledging that inspiration is unique to each individual. Welcome to my channel. In an age where tradition often finds itself at odds with modernity, Dr. Padma Shri Nalli Kuppuswamy stands as a timeless bridge between the two. A legend of commerce, a custodian of culture, and a man whose life is defined by his unyielding discipline and simplicity. He is the symbol of India's best entrepreneurial and ethical traditions. For over 8 decades, the name Nalli has been synonymous with trust, quality, and elegance in the world of textiles. Yet, the legacy of Nalli Kuppuswamy goes far beyond the shimmering silks his brand is famed for. It lies in the values he has upheld: an uncompromising commitment to authenticity, a disciplined approach to life and businesses, and enviable ability to remain rooted in simplicity despite towering success. What sets him apart is his refusal to be seduced by the trappings of fame and fortune. A Padma Shri awardee, his humility is not a performance, but a true reflection of his belief that true greatness lies in serving others, whether through his quiet philanthropy or the thousands of livelihoods his empire sustains. His life's journey is not merely a testament to perseverance, but a masterclass in how leadership can be wielded with both resolve and grace. Dr. Nalli Kuppuswamy is not just a man of legacy, but a man of values, a very rare combination in an increasingly transactional world. He reminds us that tradition, when compiled with innovation and humility, is not a relic of the past, but a beacon for the future. ரொம்ப நன்றி இந்த பாட்காஸ்ட்ல நீங்க பங்கேற்றதுக்கு ரொம்ப நன்றி. நான் ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்றி சொல்லணும். அதாவது என்னுடைய பழைய விஷயங்களை மட்டும் ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புன்னு நினைக்கிறேன். இதை ஐயா ஜஸ்ட் ரொம்ப கியூரியாசிட்டியில கேக்குறேன், உங்களோட ருட்டீன் என்ன? நீங்க இவ்வளவு வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இங்க இன்னமும் தினமும் வந்துட்டு இருக்கீங்க, உங்க ருட்டீன் என்ன மாதிரி? ருட்டீன் தான் எனக்கு இங்க இதே பில்டிங்ல தான் எனக்கு ரெசிடென்ஸு. என் ஃபாதருக்கு நான் ஒரு சன்னு, 3 டாட்டர்ஸு. அவங்கவுங்க மேரேஜ் போனப்போ நான் ஒருத்தர் தான் இங்கே இருக்கேன். எனக்கு காலம்பரை எனக்கு என்னுடைய ட்ரேடு தான் எனக்கு தெய்வம் மாதிரி. என் கஸ்டமர்ஸ் தான் எனக்கு தெய்வம். இவர் பாரதியார் சொன்ன செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்கிறாரு. அது மாதிரி வேறு எதுவும் எனக்கு இல்லை. நான் ரொம்ப லேட்டாக எழுந்துப்பேன். சின்ன வயசுலேருந்தே நான் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இருக்கும்போது நான் எப்போ ஃபஸ்ட் ரேங்க் வருவேன். அப்போ என் கூட படித்த அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் பிராமின்ஸு. ஏன்னா நான் அன்றைக்கி இது முடிச்சாதான் எனக்கு தூக்கம் வராது. அப்படி பண்ணால் அது காலம்புறையிலேருந்து படுறேன். இப்போ 3 தரம் படிக்க வேண்டியது ஒரே தரம் படித்தா மனசில் நிற்கணும். இல்லை எனக்கு தூக்கம் வந்தாலும் அப்புறம் காலம்புறை எனக்கு இது பெண்டிங் வச்சா தூக்கம் வர அப்படியே இருந்துட்டேன்.
ஃபாதர் நான் 13 வயசுல இருக்கும்போது இறந்து போயிட்டார். பட் நான் ஒரு கனவெல்லாம் வச்சுருந்தேன். அது பிஏ ஹிஸ்ட்ரி படிக்கணும், ஏன்னா ஹிஸ்ட்ரி எனக்கு பிடிக்கும். பிஎல் படிக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். பட்டு நான் ஒரே சார் ஆனதுனால வேறு வழி இல்லாமல் இந்த ஸ்கூல் பயன்படுத்தினா கடைக்கு வர மாதிரி ஆயிடுச்சு. அப்போ வந்து என்னாச்சு, இங்கே வந்தோடனே கடை அப்போ வந்து 8:45 மூடிடுவாங்க. அந்த 7:30 மேலே கஸ்டமர் இருக்க மாட்டாங்க. இப்போ எனக்கு தினம் 11 நாள் படுத்து பழகி போச்சு. அப்போ தான் இந்த புஸ்தகம் படிக்கிற பழக்கம் வந்து, அது வரைக்கும் நான் டெக்ஸ்ட் புக் தவிர வேறு எதுவும் படித்ததில்லை. அப்போ இது வந்து இது அப்படியே பழக்கமாக போச்சு. அது இன்னொரு 3 நாள் சேஞ்ச் என்னாச்சு, திடீர்னு ஒரு நாள் எனக்கு 9:45 தூக்கம் வந்துடுது. சரி இப்போ படுத்துட்டேன். காரணம் கரெக்டாக 3:50 எழுந்தேன். அதோட மார்னிங்கு அது 4ன்னு வச்சுங்களேன். ஏன்ட்டு அப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டேன். ஏன்னா அன்டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பு. அதனால என்னாச்சு, என்ன பண்ணுறதோ நான் எழுத வேண்டியது இந்த கடை சம்மந்தமான ஃபைல்லாம் இருந்து அதெல்லாம் காலமாக முடிச்சிட்டேன். சரி ஒருத்தர் சௌகரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இப்போ 2-3 நாளாக நைட்டு மேக்ஸிமம் 10:45 வச்சுருவேன். இவங்க 8:30 திறப்பாங்க. நான் ஒரு 10:30-11 அப்படி வருவேன். இப்போ கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துக்கிற பழக்கம்னால 9:30 வந்துடுறேன் கடைக்கு. எனக்கு ஃபாதர் தான், மதர் தான் எனக்கு தெய்வம். இதுலேயே உங்களுக்கு தமிழில் ஒரு வார்த்தை உண்டு, மாதா பிதா குரு தெய்வம். காடே 4வது ஸ்தானத்தை தள்ளிட்டாங்க. என் லைஃப் வந்து நான் கற்றுக்கிறதுக்கு எங்கள் அப்பா, அதாவது நான் சின்ன பையனாக இருக்கும்போது இருந்தார். நான் சொல்லி புரிஞ்சுக்கிற காலத்தில் எங்கள் அப்பா இல்லை. நான் யார்கிட்டையும் ஒன்றும் கற்றுக்க முடியாமல் போயிடுது. அது எங்கள் அப்பா இப்படி இருந்தார், நாமளும் அப்படி இருக்கணும் அப்படியெல்லாம் வந்து மற்றவங்க சொல்லி தெரிஞ்சுட்டேன் எங்கள் ஃபாதரை பற்றி. எனக்கு நேரடியாக நான் அப்போ விளையாடுத்தானே இல்லையா, நான் ரோடு இதெல்லாம் பின்னாடி ஓஹோ இது இந்த விஷயத்தை இதுக்காக செஞ்சாருன்னு இப்போ நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ அவர் எங்கே போனால் காரில் அவர் ஒட்டியும் போனோம், அதுதான் இருந்தது. அதனால எனக்கு யார்ட்டுமே எதையும் கற்றுக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை. அதனால் காலம்பரை, ஏன்னா அவர் இந்த காலம்பரை வந்துன்னா கடைக்கு வந்துடுவார். அப்புறம் இங்கே தான் இருப்பேன், எங்கேயாவது ஒரு கல்யாண ரிசப்ஷன் அப்படி மற்றபடி எங்கேயும் அனாவசியம் வெளில போக மாட்டேன். பர்ச்சேஸ் இருந்தால் போவேன். கல்யாண ரிசப்ஷன் நானும் கூட போயிடுவேன். அதை மனசில் ஞாபகப்படுத்தின்னு அதே மாதிரி இருந்துட்டுருக்கேன். வேறு வந்து எனக்கு வெளியில் நான் போகிறதே கிடையாது. இந்த கடையில் வந்து உட்காந்துட்டேன்னா இங்கே இருப்பேன். இந்த எங்கள் அப்பா வந்து நின்றுட்டே இருப்பார் வாசலில். அவருக்குன்னு ஒரு டேபிள் கிடையாது, சேர் கிடையாது. இந்த ஒரே ஒரு செக்கு கைத்து போடணும், இந்த மாதிரி போட்டு கொடுத்துருவார். ஏன்னா அவர் சர்வீஸ் என்னால் கொடுக்க முடியும். ஏன்னா வர கஸ்டமர் ரிசீவ் பண்ணி கவுண்டருக்கு போய் அவங்களுக்கு பார்த்து அவரே கிட்ட அட்டன் பண்ணி அதெல்லாம் செலெக்ஷன் பண்ணதெல்லாம் கொண்டு இப்போ இங்கே கேஷ் கவுண்டர் கொண்டு வைப்பார். வச்சாரு எங்கள் அத்தை பிள்ளை கோபால் தான், அவர் தான் பில்லு போடுவார். அது ஒன்று தான் அவர் செய்வார். இவரே பேக் பண்ணி இவர் போய் காரில் வச்சுட்டு வருவார். அந்த மாதிரி சர்வீஸ் கொடுத்தா அது அவ்வளோ முடியல. வரவங்களை வாங்கன்னு சொல்கிறேன், யார் அசிஸ்டன்ட் கூப்பிட்டு கூட வந்து பார்த்து சொல்கிறேன். அதனால் அண்ணா உட்காந்துருக்கேன், அவர் நின்றுட்டு இருப்பார். அது முடியல, எனக்கு இந்த வயசுல முடியல. என் பார்த்து சின்ன வயசில் 42 வயசில் ஒரு சர்ஜரியில் போயிட்டார். அதனால் அவற்றை ஒன்றுமே நான் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. நானாக பல பேரை பார்க்குறேன் இல்லைங்களா, அவங்கள பார்த்து ஒருத்தட்ட ஒரு விஷயம் நான் கற்றுண்டேன். அது பட்டு இந்த தொழில் முறை ஒரு அபரிமிதமான ஒரு லவ் பண்ணேன்னு சொல்லி நேசித்தேன். தமிழில் சொல்கிறத நான் அவ்வளோ நேசிக்கிறேன் இந்த தொழில். அதனால தான் நான் பிரான்ச்சஸே நான் இருக்கும்போது ஆரம்பிக்கல. ஏன்னா இந்த கடையை விட்டுட்டு நான் அந்த பிரான்ச்சு போக முடியாது. அப்படியே 2 ஆரம்பித்தேன். என் சன் இப்போ வந்து உலகம் பூரா ஒரு 40 கடை வச்சுருக்கான். அவன் ஸ்டைல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வேறு மாதிரி. அதனால தான் சொன்னேன், என்னை விட அவங்க இன்னும் கெட்டிக்காரங்க, நானே அவங்க எல்லாம் கற்றுக்கூடிய ஒரு சூழ்நிலை போயிருக்கு. அதுக்கப்புறம் என் கிராண்ட் டாட்டர், அவள் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தா. அவள் வந்து ரொம்ப கெட்டிக்காரி. அது முடிக்கும்போது மெக்கன்சியில் அவளை எடுத்திருந்தாங்க. மேக்ஸிமம் 3 இயர்ஸ் இருந்தேன். அதுக்கப்புறம் சன்னு சொன்னீங்க, ஆன்லைன் யாருக்குமே பண்ண தெரியல, இவன் தான் டெய்லி ஒரு 1 hour உட்காந்து பார்த்துப்பா. அதை சரி அப்புறம் நீ வந்துடுமா, வந்துட்டா இந்தியாவுக்கு வந்துட்டு. அது கிரேட் கிராண்ட் சன் இருக்கான். அவன் அவரோட கட்டிக்காரன். அவன் எப்படி பின்ன நடந்துப்பான்னு தெரியல. அப்போ வந்து இது அவன் வைஸ் பிரசிடென்ட்டு கார்பரேட் ஆஃபீஸ் இதுக்கு மாற்றிருந்தான் பெங்களூருக்கு. சரி பெங்களூருக்கு மாற்றிட்டோம். மாற்றிட்டப்புறம் அவள் வந்து அந்த ஆன்லைன் பிஸ்னஸ் அங்கேருந்து தான் பண்ணிட்டு இருந்தாங்க. போய் பார்த்தா பிரம்மாண்டமான ஸ்டாக்கு. அதாவது அது எவ்வளோ நாளுன்னு தெரியல, பட் ரொம்ப ஜாஸ்தி. இப்போ டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா 30 lakhs 40 lakhs. அப்புறம் பார்த்து வந்து என்னவா இது மாதிரி இவ்வளோ ஸ்டாக் வச்சுட்டு 30 லட்சம் டர்ன் ஓவர் பண்ணுறேங்க. பார்த்துக்கிறதுக்கு ஆளே இல்லாமல் நான் தான் ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து உட்காடுறேன்னு. அப்படி இல்லைப்போ இது ஃபுல் டைம் இருக்கணும் அப்படின்னா. அப்புறம் சரி பண்ணால் அதுக்குள்ளே மிந்த்ராலேருந்து அவளுக்கு இன்வைட் பண்ணியிருந்தேன். ஏதாவது இன்டர்வியூக்காக கூப்பிட்டுருந்தேன்.
சொன்னா நீ தயவுன்னு போ அட்டன் பண்ணு கொடுத்த மரியாதைக்கு, பட் சேராத, அட்டன் பண்ணிட்டு வந்துரு, சேர்ந்துடாதுன்னா. சரி அப்படியே பெங்களூர் ஆஃபீஸில் போயிருந்தா அட்டன் பண்ண பார்த்தோன்னே ஒரு கொஸ்டின் கேட்டானே இல்லையா, இவர் அப்பாயிண்டட்னு சொல்லிட்டான். அவன் சொல்லிட்டுன்னே என்ன பதில், அவங்க அப்பாவை திரும்பி வந்துட்டு சொல்லிட்டாரு. இவன் என்ன பண்ணா, மிஸ்டரு ஆன் ஒன் கண்டிஷன், சிக்காகோவில் நான் வேலை செஞ்சா என்ன சேலரி கொடுப்பீங்களோ அதே சேலரி இங்கே கொடுத்தீங்கன்னா நான் வேலை செய்கிறேன்னா கொடுக்குறேன்ட்டான். இதுக்கப்புறம் மாட்டேன்னு எப்படி சொல்றது, வேறு வழி இல்லாமல் ஒத்துட்டேன். அப்புறம் சொன்னாமா, இனிமே இது சொல்லிட்ட இரு, இனிமேல் இன்டர்வியூ கூட போகாத வந்து என்ன இது ஒரு இன்சிடென்ட் ஞாபகம். அது எம்எஸ் சுப்புலட்சுமா, அப்போ ஒரு ஸ்டேஜில் நிறைய பாடிட்டோம் போதும்னு அவங்களுக்குள்ள முடிவு பண்ணிச்சேன், வெளியில் யாருக்கும் தெரியாது. சாதாசிவம் அம்மாவும் எம்எஸ் அம்மாவும் போதும் இனிமேல் வேணான்ட்டு. அப்போ வந்து ஏலூருன்னு ஒரு ஊர் உண்டு ஆந்திராவில். அவங்க வந்து அவங்க கல்யாணத்தில் பெரிய பணக்காரங்க வந்து நீங்கள் அவசியம் வரணும், என் குழந்தை என் ஃபேமிலி மொத்தம் ஆசைப்படுறாங்கன்னு. என்னடா அவன் எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு அவர் 9,000 ரூபா தான் அவங்க வாங்கிட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில். வரோம் 1,00,000 ரூபா குடிப்பான்னு கேட்டார். எஸ் கொடுக்குறேன்ட்டான். இப்போ மாட்டேன்னு எப்படி சொல்றது, அவனை அவாய்ட் பண்ணுறதுக்காக சொன்னார் அவர். அந்த கதையாயிடுச்சு இவ கதையும். அவள் கீழே 140 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு 3 ஸ்டோரி பில்டிங் வீட்டுக்கு பக்கத்துலேயே வச்சுருங்க. அதில் 3 பேர் அமெரிக்கன்ஸு. அவங்களாம் வெல்வெர்ஸ்டு இந்த இதில். அதான் அவர் சொன்னா, இதை நடத்துறதா இருந்தா நீ வந்து இந்த ஆன்லைன் பிஸ்னஸ்ல சர்வீஸ் வந்து அதில் 1% குறைஞ்சா கூட உங்ககிட்ட வர மாட்டாங்க. அது பெரிய கம்பெனி, ஏற்கனவே தெரிஞ்ச கம்பெனிக்காக போயிடுவாங்க. அதனால ஒரு சேரீ விற்றா நெக்ஸ்ட் செகண்ட் ரிமூவ் பண்ணணும் லிஸ்ட்ல இருந்து. ஒரு சேரீ வந்தோன்னா அடுத்த செகண்ட் லோட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நல்லா ரொம்ப பெரிய அளவில் பண்ணிட்டு வரவ. ஏன்னா அவருக்கு அந்த பழைய பேசிக்காக அங்கே அனுபவம் இருந்தது. இந்த மெக்கன்சில் இருந்தது, அப்புறம் மின்த்ரால இருந்ததுலாம். எங்களுக்கு அதை பற்றி இது சன்னுக்காகவும் தெரியும், எனக்கு சுத்தமாக தெரியும் அதை பற்றி. அதில் வந்து ரொம்ப கட்டிக்காது. அது சொல்கிறேன்னா, நான் யங்ஸ்டருக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியதே இல்லை. நான் தான் அவங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும். என்னுடைய சூழ்நிலைக்கு அந்த மேனேஜ்மெண்ட் சரியாக இருந்து. நான் எப்பவுமே சொல்லிப்போம், தூர்தர்ஷனில் கூட கடைசியாக கேள்வி கேட்பாங்க, நீங்கள் இந்த காலத்து இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னு. நான் தான் அவங்ககிட்ட தெரிஞ்சுக்கணும். நான் ஒன்று. ரெண்டாவது, என் சூழ்நிலையில் நான் செஞ்சது கரெக்டு, எனக்கு கரெக்டு. எல்லாருக்கும் அதுதான் கரெக்ட் நான் சொல்ல மாட்டேன். மற்றவங்களுக்கு வேறு விதமான இது கூட சக்ஸஸ் ஆகிறப்போ, இப்போ நானும் எங்கள் அப்பா மாதிரி கஸ்டமர் சர்வீஸு 99%, பாக்கி எல்லாம் சேர்த்து 1% தான். நான் சக்ஸஸ் தான் வந்து என்ன அளவில் நான் சக்ஸஸாக இருந்தேன். இவங்க சன்ஸ் எல்லாம் வந்து இருந்த இடத்துல கம்ப்யூட்டரில் எல்லாம் பார்த்துக்கிறான், எந்த இடத்துல ஒரு தப்பு நடக்காமல். அவன் இப்போ 40 பிரான்ச் அவனால் என்னால் பார்க்க முடியாது. நான் திருச்சி பிரான்ச் போய் 2 வருஷம் ஆச்சு, மதுரை பிரான்ச் போய் 2 வருஷம் ஆச்சு. ஏன்னா இது மேலே உள்ள அட்டாச்மெண்ட் என்னால் விட்டு போனால் ஒரு நாள் பூரா வெளியில் இருக்கணும். அப்புறம் தான் அந்த மாதிரி இந்த என் குணத்துக்கு ஒத்து போச்சு. இப்போ அவனுடைய குணப்படி அவனால் அத்தனை கம்பெனியும் ஒரு தப்பும் இல்லாமல் நடத்த முடியுது. அடுத்த ஜென்ரேஷன் அவள் ஆன்லைனில் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு அமேசான் நீ கொடுக்குற சர்வீஸ் அமேசானுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறா. அதனால் பண்ணால் அந்த அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைங்க அற்புதமாக பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நானே இப்போ வந்து பார்த்தேன்னா கிராண்ட் ஃபாதர் நடிச்சிருந்தாரு. நான் எங்கள் அப்பா 2, நான் 3வது, என் ராம்நாத் 4வது, லாவண்யா அது 5வது, அவன் சன் ருத்ரானுக்கு இப்போ 6வது ஜென்ரேஷன். 5வது ஜென்ரேஷனுக்கு இங்கே இருக்காங்க. நான் டெல்லியில் போகும்போது சாந்தினி சவுக்கில் கண்டேவாலா ஸ்வீட்ஸ்னு போட்டு சின்ஸ் 1798 போட்டிருந்தான். அது மாதிரிலாம் இந்தியாவில் நான் போர்டே பார்த்துருல. லண்டனில் நிறைய பார்த்துருக்கேன். 1485, 1635 அப்படிலாம் போட்டிருப்பான். அப்போ நான் வண்டியை நிறுத்திட்டு இப்போ நான் உள்ள பேசிட்டு வரேன்பா இங்கே நிறுத்தின்னு சொல்லிட்டு போனேன். போயிட்டு ஒருத்தர் கேஷ்டில் இருந்தார். இந்த கம்பெனி ஓனர் யார், அது ஸ்வீட் ஷாப்பு யாருன்னா நான் தான் என்னார் அவர். ஒரே ஒரு கொஸ்டின் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். இந்த மாதிரி சின்ஸ் 1798 போட்டிருக்கீங்க. 1798லாம் முகல் எம்பரர்ஸ் இருந்து. எம்பரர்னா இவருக்கு அப்புறம் சீனிச்சு போச்சு. அது அவுரங்கசீப் இருந்தபோது ஹோல் இந்தியா இருந்தது. அப்படி இல்லை, அவங்க பிள்ளைங்கள சண்டை கண்டை போட்டு எதை விட்டு போயிட்டாங்க. இருந்தாலும் முகல் எம்பையர் இருந்தது. ஆமாம், முகல் எம்பையர் இந்த அங்கேருந்து பார்த்தா இது தெரியும், ரெட் ஃபோர்ட்டு. அவங்களுக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணுறது தான் எங்களுடைய மெயின் இது. அப்படி தான் எங்களை நியமிச்சிருந்தாங்க. அப்படியே நான் வெளியிலேயும் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போலேருந்து நாங்கள் இருக்காங்கண்ணா. அது எனக்கு ஆச்சரியம் இல்லைங்க. 200 சொச்சம் வருஷம் ஆச்சு, 210 இயர்ஸ் நாங்கள் பேசும்போது. எப்படி வந்து அதே நேம் அப்படியே ஓடின்னு இருக்குன்னு
நான் சொன்ன முக்கியமான காரணம், எங்கள் ஃபஸ்ட்டு ஃபவுண்டருக்கு ஒரு பிள்ளை, அப்புறம் ஒரு பிள்ளை, அதே மாதிரி 6வது ஜென்ரேஷன் தான். நானும் ஒரு பிள்ளை, எனக்கும் ஒரே பிள்ளை, பக்கத்துலேருந்து 4 பையன். ஸோ அவன் வரைக்கும் இப்படி தான் இருக்குது, உடையாது. அதுக்கப்புறம் வந்து 2-3 பிள்ளை பிறந்தாங்கன்னா, பேர் நீ வச்சுக்கிறதா நான் வச்சுக்கிறதான்னு சொல்லி எதுவுமே வேணாம், புது பேர் வச்சுக்கிறான்னு போயிடுவாங்க. அதனால வந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த நேம் இருக்குங்க, அதை பாதிக்கலை அப்படின்னா. அந்த மாதிரி இப்போ எனக்கு வந்து இதில் பெரிய அட்டாச்மெண்ட் எனக்கு அப்புறம், அதாவது அது ஒரு ஆசை தான், அது நிறைவேறும் நிறைவேறாமல் போகலாம். நேம் அப்படியே பின்னாடி வருவாங்க, கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ எனக்கு பிரச்சனை இல்லை. இப்போ என் ஃபாதருக்கு இந்த நேம் வந்தது, கிராண்ட் ஃபாதர் கிட்ட இருந்து. கிராண்ட் ஃபாதர் பேர் தான் அது. எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரே பிள்ளை, சரியாக போச்சு. எனக்கு அப்புறம் நான் இப்போ இவன் ராமநாதன், இவனை ஜாலியாக பார்த்துப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அப்புறம் அவனுக்கும் ஒரே பையன் தான். ஸோ அங்கே பிரச்சனை இல்லை. நான் சொன்ன அந்த அவனுடைய ஒரு பையன் ஒரு பொண்ணோட பையன் தான் ரொம்ப கிளவர்னு சொன்னேன்ல. ராமநாடு சன்னுக்கு குழந்தைங்கள் இது வரைக்கும் அவங்க குமரன் சில்க்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க டாக்டர் தான் கட்சின்றார் அவரு. 2வது இப்போ நம்ம காலத்துக்கு இப்போ என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரிய போகிறது இல்லை. அது ஒரு விஷயம், அவ்வளோதான், ஒரு ஆசை, அவ்வளோ பண்ணியிருந்தாங்கன்னா சந்தோஷம். இப்போ நான் எனக்கு தெரியாது அவங்க நான் நினச்சிபடி பண்ணாங்களே வேறு மாறுதல் ஆச்சான்னு. எல்லாருக்கும் ஒரு சின்ன விஷயம் இருக்குல்ல, அது மாதிரி எனக்கு 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 திருப்தியாக இருக்கும்ன்ட்டு நான் நினச்சிக்கிறது உண்டு. பட் இது எழுதுனது யாரும் மாற்ற முடியும். நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல சொன்னீங்க, நான் வந்து என்னோட அப்பாவை ரொம்ப சின்ன வயசுலயே இழந்துட்டேன். ஆனா எனக்குன்னு ஒரு ட்ரீம் இருந்தது. அப்போ பிஏ ஹிஸ்டரி படிக்கணும், பிஎல் படிக்கணும்னு. அந்த ட்ரீம் எல்லாம் விட்டுட்டு இந்த கடை தான் என்னோட லைஃப், இதுல தான் நான் வந்து ஐ ஹாவ் டு ஸ்பெண்ட் மை என்டையர் லைஃப்னு யோசிச்சு அந்த சமயத்துலயும் ஒரு ரெஸ்பான்சிபிளா ஃபோக்கஸ்டா நீங்க வந்து இதுக்குள்ள வந்தீங்க. இந்த கொஸ்டின் நான் மெயினா ஏன் கேட்கணும்னு நினைக்கிறேன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி ஐயா, பொறுப்பு, ஒரு பொறுப்புணர்வு. இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு எனக்கு ஏன் இப்படி நடக்கணும், நான் ஏன் இதை பண்ணணும், எனக்கு வேற ஏதோ இருந்தது, ஏன் நான் இந்த நிலைமையில இருக்கேங்கிறது கண்டினியூஸா யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இப்போ பெருசா தெரியுது. நிறைய பேர் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப் நிறைய பேர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க தயங்குறாங்க, பயப்படுறாங்க, எனக்கு ஏன் இப்படி நடக்கணும்னு யோசிக்கிறாங்க. நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டிய அந்த சமயத்துல எப்படி பாத்தீங்க? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் இன்னைக்கு இல்லையா? அந்த பொறுப்பை வந்து நீங்க அப்ப எப்படி பாத்தீங்க, இப்ப எப்படி பாக்குறீங்க? அதாவது இது எப்படி எனக்கு இந்த கடம்பேல அவ்வளோ பெரிய அட்டாச்மெண்ட் வந்ததுன்னா, இப்போ நாங்கள் இது எங்கள் 51 இந்த இடத்துக்கு வந்தோம். அது பக்கத்தில் இருந்தோம், தாராச்சன் கலடான்னு. அதில் ஒரு போர்ஷனில் 1935, அதுக்கு முன்னாடி 1928 மங்கை ஸ்ட்ரீட்டில் வீட்லேயே வச்சுருந்தோம். அப்போ அங்கே இருக்கும்போது நான் 40 நான் பிறந்தது 46க்கு அப்புறம்னு வச்சுங்களேன், 6-7 வயசு மேலே 46 செகண்ட் ஸ்டாண்டர்ட் இன்னும் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ வந்து எங்கள் கடையில் வந்து ஒரு நாளுக்கு 90 ரூபா அல்லது 100 ரூபா தான் விற்கும். ஒரு 6 yards சில்க் சாரி 12 rupees, பியூர் பட்டு பியூர் ஜெரி 12 ரூபா, 9 yardsன்னா 18 ரூபா. அப்போ வந்து அதே பெரிய அமௌண்ட்டு அட் அ டைம் அவங்களால கொடுக்க முடியாது. என்னாச்சுன்னா எங்கள் அப்பா வந்து 100 ரூபாய்க்கு மேலே விற்றுன்னா ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பார். அவர் ஒன்று, ஒரு அக்கௌண்டன்ட்டு, அப்புறம் சீஃப் சேல்ஸ்மேன், இன்னொரு சேல்ஸ்மேன். நான் வேக வேகமாக என்னுடைய ஹோம் ஒர்க் முடிச்சுட்டு நாங்கள் பாண்டிவிஜாரில் இருந்தோம், நம்பர் 10th யார் அவர். நான் ஹோம் ஒர்க் வேக வேகமாக முடிச்சுட்டு ஒரு 7-7:15 வந்துடுவேன். இங்கே 7:30 மணி 7:45க்கு ஒரு 90 rupees இருப்போம். இன்னொரு கஷ்டம் வந்து ஒரு சாரி வாங்கினா 12 ரூபா 102 ஆகும். அப்படி இங்கே பக்கத்தில் உட்லண்ட்ஸ் கிருஷ்ணாராவ் வந்து பார்க்லண்ட்ஸ்னு வச்சுருந்தார். ஒரு ஐஸ்கிரீம் நல்லாயிருக்கும், அதுவும் 12 பைசா 2 hours. அது வாங்கிக்கணும். அந்த ஐஸ்கிரீம் தான் என்னை கொண்டு வந்து சேர்த்தது. அப்புறம் ஒரு என்ன அறியாமல் ஒரு அட்டாச்மெண்ட்டு அந்த கடை பேரில் வந்துடுது. இந்த ஒரே நான் அது மாதிரி பிஏ ஹிஸ்ட்ரி படிக்கணும். அதுக்கப்புறம் ஆனால் எனக்கு ரெகுலேட்டே கிடையாது. சில பேர் எனக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறதே இல்லை. ஏன்னா அப்படி என்ன எழுதி வச்சது அதுதான் நடக்கும். நமக்கு எதுவும் இல்லை. கிருஷ்ணர் சொன்ன மாதிரி உன்னுடைய சூழ்நிலைக்கு உனக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அந்த கடமை செஞ்சுடுவா அப்படின்னு சொல்லுவார். டியூட்டி இப்போ நான் என் சூழ்நிலைக்கு எனக்கு இந்த ட்ரேடு தான் எங்கள் அப்பா பண்ணிட்டு இருந்தார். அது நான் சின்ன வயசுல நான் எழுந்துட்டுனா நான் எஸ்எல்சி முடிச்சுன்னு வரக்கூடிய ஒரு இதனால் படிக்காமல் போயிட்டுமேன்னு இல்லை. அதாவது ஒரு பெரியவங்களோட ஏதோ ஒரு ஃபாரினர்ஸ் பேசும்போது ஒருத்தருடைய உதவி தேவைப்படுது.
ஏன்னா நான் படித்தது தமிழ் மீடியம், அப்போ இங்கிலீஷ் மீடியம் கிடையாது. கிடையாது. பெண் குழந்தைங்க அதிர்ஷ்டம். அவங்களுக்கு வந்து 2 ஸ்கூல் இருந்தது. ஒன்று வந்து ஹோலி ஏஞ்சல்ஸு, இன்னொன்று வந்து வித்யோதயா. நான் அப்படி ஒரு அட்டாச்மெண்ட் இருந்தது இந்த கடை பேரில். மற்றபடி எனக்கு வந்து இதை வந்து நான் விரும்பி ஏற்றுனேன். இந்த தொழிலில் வரும்போது ஆசைப்பட்டு நான் இந்த தொழிலுக்கு வந்தேன். மற்றபடி வெளியில் அதாவது எனக்கே ரொம்ப பிடிச்சது ஐஸ்கிரீமில் பிடிச்சது. அப்படியே ரொம்ப மனசோடு ஒன்றி போச்சு. நான் ஒரு நாளும் வந்து நம்ம வேறு விதமாக நம்ம லைஃப் வந்துருந்தா பரவாயில்ல நினச்சதே இல்லை. எப்போ நினச்சதில்லை. நம்ம செய்யறது நம்ம ஒழுங்காக செஞ்சுட்டு போகணும். ஸோ முதல் கேள்வி உங்களை நான் வந்து பொறுப்புகளை பற்றி கேட்டேன். அதுக்கு நீங்கள் அழகாக நிறைய கதைகள் சொன்னீங்க உங்களோட லைஃப் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் பற்றி. இதுலேருந்து எனக்கு என்ன நிஜமா புரிஞ்சுதுனாயா, உங்களோட ஒர்க்கை பற்றி இல்லாமல் ஒரு கஸ்டமருக்காக ஒரு பொறுப்பாக இருக்கணும்னு யோசிச்ச விதம், கியூரியாசிட்டி. அதாவது நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட இருந்து கற்றுக்க முடியலன்னு ஒரு இது இருந்தாலும் எல்லாரையும் பார்த்து கற்றுக்கிற ஒரு மனப்பான்மை, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யாரா இருந்தாலும் இன்னைக்கும் நீங்க 2-3 விஷயம் சொன்னதை கேட்டப்போ சின்ன பசங்கள்ட்ட இருந்து கூட இவ்வளோ கத்துக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க. நீங்க இந்த 2-3 மனப்பான்மை வந்து எல்லாருக்கும் வர வேண்டிய ஒரு விஷயம், கண்டிப்பா வர வேண்டிய விஷயம். அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியோட கியூரியாசிட்டியும் இருக்கணுங்கிறது தான் எனக்கு நிஜமா இந்த இதுல புரிஞ்ச விஷயம். அதுதான். அடுத்தது ஐயா, உங்களை பத்தி யார்கிட்ட கேட்டாலும் விசாரிச்சாலும் அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவ்வளோ தயங்கவே மாட்டாரு. அவர் வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியாதுங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஹெல்ப் பண்ணுறதுங்கிறது இப்போ ஏதோ CSR அது இதுன்னு கார்பரேட் ஸ்டைல பேசுறாங்க. நீங்க பல வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கு உங்களுக்கு யாராவது இன்ஸ்பிரேஷன் இருந்திருக்காங்களா? கரெக்டாக கேட்டீங்க. அதனாலதான் கொஸ்டின் இந்த எனக்கு வச்சுட்டே இருக்கு. அதாவது நான் பள்ளிக்கூடம், அதாவது அப்பாட்ட கற்றுக்க முடியல, தெரிஞ்சுக்க முடியல அவர் குணாச்சிங்களை. நான் SLC படிக்கும்போது மாதத்துக்கு ஃபீஸ் வந்து 5 ரூபா, ஃப்ரீ இது வரல. அப்போ வந்து அது சடகோப்பன் ஒரு பையன் நல்லா படிப்பாங்க. 5ஆம் தேதி ஆளு காணும், 5 நாளும் வரல அவன். அப்புறம் ஓவிய கோபாலன் கிளாஸ் டீச்சரு, என்னடா இந்த பையனை காணோம், இன்னைக்கு ஃபீஸ் கட்டலைன்னா பேர் அடிச்சுடுவாங்களே அப்படின்னாரு. எனக்கு அவ்வளோ தைரியம் பேச. என் பக்கத்தில் இப்போ இந்த கீதா கேஃப் இருக்கு இல்லையா, அவர் ஓனர் ஜெயராமிட்ட மருமா கிருஷ்ணன், சார் ஒரு நாள் டைம் கொடுங்க சார், பேர் அடிச்சிடாதீங்கன்னு. சரி ரிட்டர்ன் நாங்கள் 2 பேரும் மறுநாள் காலம்புரை இங்கே தான் போனோம். அவங்க அப்பா வந்து அங்கே ஒரு ஈஸ்வருக்கு இதை படிச்சுட்டு இருந்தார். நின்று போய் இவன் அது ஒரு சூழ்நிலை சாஞ்சிருந்தான். 10 பசங்களா என்னடான்னு கேட்டார். இவன் தான் பேசுகிறான், இவன் தான் அவன் தைரியமாக பேசுவான். சார் ஏன் சார் வந்து சடவைப்பாங்க பள்ளிக்கூடத்துக்கு வரல, அவன் வரமாட்டான் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டார். என்னால் 5 ரூபா ஃபீஸ் கட்ட முடியாது. என்னடா அப்படி சொல்கிறாருன்னு, சின்ன பசங்க தான் நாங்களும் அப்படின்னு வெளில வந்து நான் ஒன்று சொல்கிறேன். எங்கள் அம்மா டெய்லி எனக்கு 4 நாள் 25 பைசா கொடுப்பாங்க ஒரு நாள். ஒரு மாதத்துக்கு 6 ரூபா. நானும் மாசாந்திர ஃபீஸ் கட்டிடுறேன். இப்போ டெக்ஸ்ட் புக்கு அண்டு நோட் புக்ஸு 20 ரூபா ஆகும். அட் அ டைம் என்னால் அவள் புரட்ட முடியாது. இவன் வந்து தர்மத்துக்கு தான் கொடுப்பான்னு அவங்க மாமாவுக்கு தெரியும். பணம் எடுத்து போனான்னு ஏன்னே கேட்க மாட்டார், எவ்வளோ எடுத்துன்னு கேட்க மாட்டார். அதுவும் எதுவும் தர்மம் தான் பண்ணுவான். அவனுக்குன்னு ஒரு பேனா கூட வாங்க மாட்டான். நோட் புக்கும் இதுவும் டெக்ஸ்ட் புக்கு நீ வாங்கி கொடு, இந்த மாதம் ஃபீஸ் நான் கட்டுறேன்னு. அப்புறம் உள்ளே போனோம். உள்ளே போயிட்டு இது சொன்னோம். அப்படின்னு ஆச்சு போங்கடா அப்படின்ட்டாரு. அந்த அப்புறம் ஆச்சு. அப்புறம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஆளுக்கு ஒரு பக்கம் போய் நான் தான் காலேஜ் படிக்கல வந்துட்டோம். இவன் அதுக்கப்புறம் வந்து 2001 இது 55ல் நடந்தது, 56ல் முடித்தோம். அதுக்கப்புறம் 45 வருஷம் கழிச்சு எங்கள் அகோபிலம் ஜியர் வந்து அவங்களுடைய ஸ்தானத்தை அங்கேருந்து இங்கே மாற்றிட்டார். சேலையூர்னு நியர் தாம்பரம். அந்த விக்ரமெல்லாம் கொண்டு வந்துட்டார், யோகா நரசிம்மர்லாம் கொண்டு வந்துட்டார். அப்போ எல்லாம் செட்டில் ஆனோடனே காத்தான வித்வான் அது வந்து ஒரு 7-8 வருஷம் யாரையும் போடலை, நியமிக்கலை. அப்போ உண்மையால் சிவராமனுக்கு அந்த வருஷம் ஆசான் வித்வான் அந்த பட்டம், அது ஒரு 3 வருஷம் இருப்பாங்க. அப்படி அப்படின்னா அதுக்காகவுமே எனக்கு கூப்பிட்டு இருந்தாரு. நான் போயிருந்தேன். அப்புறம் எங்கேயோ உட்காந்துருந்தான், என்னை பார்த்து ஓடி வந்தான் அந்த பையன். வந்துட்டு இந்த குப்சாமி ஞாபகம் இருக்காடா அவனுக்கு, இது மாதிரி சொல்லி எனக்கு ஞாபகம் இல்லை, மறந்துட்டேன். அன்னைக்கு மட்டும்
நீ இது படிக்க வைக்கலன்னா வெறும் 10th ஸ்டாண்டர்டுக்கு யார் உத்தியோகம் கொடுப்பாங்க? அப்போ அன்னைக்கு 11th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு அவனுக்கு வந்து கன்லேஸ் பேங்க்ல வேலை கிடைச்சது. அப்போ இப்போல்லாம் எம்காம் கேட்குறாங்க. அந்த காலத்தில் எனக்கு கன்லேஸ்ல ஜாப் கிடைச்சது. அவங்களே வந்து ஸ்டாஃப்கெல்லாம் வீடு கட்டி கொடுத்து, லேண்டும் கொடுத்து, இதுதான் மந்த்லி பேமெண்ட்ல வீடும் கட்டி கொடுத்தாங்க. ஒரு 20 வருஷத்துல அந்த எப்படி சொல்றது, அந்த வீடு நமக்கு ஓனர்ஷிப் ஆகிடும். அந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் ரிட்டையர் ஆகிட்டேன்னா, நான் பார்க்கும்போது 61 வயசு ஆகணும். நான் ரிட்டையர் ஆகிட்டேன்டா, நீயும் கிருஷ்ணனும் பண்ண ஹெல்ப்னால தாண்டா நான் இது மாதிரி வாழ்க்கை செட்டில் ஆச்சு. எனக்கு எல்லாம் நான் 10 பாஸ் பண்ண யார் எனக்கு பேங்க்ல வேலை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லினான். எதுக்கு சொல்றேன்னா, அந்த இது தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண இது அப்படியாச்சு. ரெண்டாவது வந்து எங்க பக்கத்துல தாராச்சன் கரடான்னு சொன்னேன் இல்லையா, எங்கள் பக்கத்து வீட்டுக்காரரை பத்தின்னு ஒரு ஆர்டிக்கல் வாரம் கல்கியில வந்துட்டு இருந்தது. அப்ப அந்த அது எனக்கு தெரியாது. அவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. நாங்க ஒன்ஸ் அங்க டெனண்டா இருந்தோம் இல்லையா, அவர் சொன்ன இதெல்லாம் நிறைய சொல்லிட்டு கடைசி பேரால சொல்லியிருந்தான், சார் கோயிலுக்குன்னு கேளுங்க முடியாதுன்னு சொல்றாரு, படிப்புக்குன்னு சொல்லி ஒன்று எடுத்து கொடுத்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருந்தான். அப்போ என்னாச்சு, வெள்ளூர்ல வந்து ஒரு ஆயுள் சிறை தண்டனை கிடைச்ச மதன் பேரு ஒருத்தர். அது வந்து வாரம் வியாழன்னா கல்கி கொடுப்பாங்க படிக்கிறதுக்கு, வெள்ளிக்கிழமைக்கு ஆனந்த விடன், அது மாதிரி ஏதோ கணக்கு கொடுப்பாங்க. அந்த வாரம் அவன் கைக்கு கல்கி வந்தது. அப்படியா அப்போ அவன் அதை எழுதியிருந்தான். எனக்கு அங்கே தபால் எழுதியிருந்தான், இங்கிலாந்து தபால் 3 பக்கத்துக்கு. என்னாச்சுன்னா, அவன் லைஃப்ல அவன் எழுதியிருந்த விஷயம், அவங்களுக்கு திருவள்ளூர் பக்கத்துல அவங்க லேண்ட்ஸ் இருந்தது. இவனும் பிஏ படிச்சிருக்கான், இவன் தம்பியும் பிஏ. அங்க வந்து கிராமத்துல வரப்பு தகராறுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவங்க அப்பாவுக்கும் இங்க சித்தப்பாவுக்கும் இது பிரச்சனை. சித்தப்பா போகும்போது அந்த சித்தப்பா வந்து ஏதோ மோசமா திட்டார் தன்னுடைய அண்ணா உன்னுடைய அப்பாவை. எங்க அப்பா அப்படி சொன்னேன்னு அவங்க இது வச்சிருப்பாங்க, இந்த கதிர் வச்ச போட்டு அவர் இறந்து போயிட்டார். சித்தப்பா இறந்து, அது வேணும்னு பண்ணல, ஆவேசத்தை பண்ணி இறந்து போயிட்டார். போட்டோன்னா ஆயுள் தண்டனை 2 பேரும் ஜெயிலில் போட்டாங்க. போட்டு இருக்கா. அப்போ வந்து என் பொண்ணு வந்து கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் அப்ளை பண்ணியிருந்தா. ஆன் மெரிட் அவளை செலக்ட் பண்ணிட்டாங்க. போய் ஃபீஸ் தான் கட்டணும். அதனால அந்த பொண்ணும் அவங்க அம்மாவுமா வெள்ளூருக்கு வந்திருக்காங்க. அப்போ எனக்கு வந்து மெரிட்லேயே எனக்கு கிடைச்சது, ஃபீஸ் கட்டணும்னு. என்ன பண்ணுவேன், நான் வெளியில இருந்த ஓரளவு வசதியான ஃபேமிலி, நான் என்னமா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நகரத்தில் ஒன்றும் பண்ண முடியல. அவங்களும் வெயிட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ரைட்டெல்லாம் ஆக்சுவலி இப்படி அவசரப்பட்டு ஒன்று பண்ணிட்டு பொண்ணுக்கு வந்து சீட்டு கிடச்சி ஃபீஸ் கட்ட முடியாத நிலையில் இருக்கிறது. மறுநாள் காலம்பரம் அவன் கைக்கு அந்த படிக்கிறதுக்கு கொடுத்தாங்க. பார்த்து இந்த ஆர்டிக்கல் படித்தோன்னு எனக்கு எழுதுனா, கண்காணிப்பாளர் தணிக்கைக்கு உட்பட்டதுன்னு கீழே எழுது. அப்புறம் நான் வந்தேன், கொடுத்தான். அப்படியே முத்து கோத்தா மாதிரி லெட்டர். அவன் கையெழுத்து படித்தா, இதெல்லாம் எழுதி வச்ச மாதிரி இருக்கு, என்னால் பொண்ணு கூட உதவ முடியாமல் போச்சு, நான் பண்ண தப்பு அது எதிர்காலத்தை பாதிச்சு வச்சுன்னு. அப்புறம் நான் உடனே இங்கே இந்த கடிதம் எழுதினேன். இப்போ இவரை வச்சு தான் இந்த நடராஜன் அவர் வச்சு இது மாதிரி சமாச்சாரம், நீ வாங்க, என் ஃப்ரெண்டு நடராஜன் இங்கே இருக்காரு, அவர் டெய்லி என்னை பார்க்க வருவார், அவர் வந்து பாருங்க, உங்களுக்கு அந்த ஃபீஸ் எப்போ ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் அதை சொல்லுவாங்க, அப்போ வந்து அவர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு போயிடும். அப்போ 5 வருஷம் படிப்பப்போ நான் பார்க்கல. அவங்க அந்த அம்மாவும் பொண்ணு வருவாங்க, 6 மாதத்துக்கு ஒரு டைம் பணம் வாங்கிட்டு போய் டேர்ம் ஃபீஸ் வாங்கிட்டு போய் கட்டிவிடுவாங்க. இது நடந்து பல வருஷம் ஆகி போச்சு. இவனு 14 வருஷம் சிறை தண்டிருந்தாள். அவன் நன்னடித்து கொஞ்சமாக குறைச்சி ஒரு 10-11 வருஷத்தை விட்டாங்க. விட்டோடனே வெளில வந்தால் அவன் வந்து நேராக நான் திருவள்ளூர் வரமாட்டேன், என் குழந்தைக்கு யாருன்னே தெரியாமல் கூட படிக்கிறது பணம் கொடுத்தாரு இல்லையா, அவர்கிட்ட போய் பார்த்து நன்றி சொல்லிட்டு தான் அப்போ நான் போவேன். வந்து உட்காந்துதான். எனக்கு அவனை பார்த்தது கிடையாது இல்லையா, தெரியல. எனக்கு விசிட்டர்ஸ் லிஸ்ட் நான் இங்கே உள்ளதை கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன். இப்போ தான் மதன் போட்டிருந்தேன். நான் மதன் கேள்விப்பட்ட பேராக இருக்கேன், அவரை முதல்ல கூப்பிடு. நான் வந்து அப்புறம் நமஸ்காரம் பண்ணிட்டான். யார்ப்பா அப்படின்னு கேட்டேன். இது மாதிரி டாக்டருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறேன். ஆமாம் ஆமாம் அப்படின்னேன். இப்போ அதாவது 5 வருஷமா படாத பாடுபட்டது குடும்பம். ஏன்னா நிலம் இருக்கு, பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. இவங்க 2 பேரும் ஜெயிலுக்கு போயிட்டாங்க. வேற யாரும் பெரிய அவளை பார்த்துக்க முடியல. நான் கஷ்டப்பட்டு வந்து இந்த குழந்தை பாஸ் பண்ணி அது ரொம்ப கெட்டிக்கார குழந்தை இருந்தாலும் உடனே ஜாப் கிடைச்சி அது சம்பாதிக்க ஆரம்பிச்சப்போ குழந்தை 2 ஃபேமிலி பார்த்துட்டு இருந்தது.
இவ்வளோ வந்து நீங்கள் கொடுத்த பண உதவி நாளாச்சு, ஆனால் உங்களை பார்க்காம போகக்கூடாதுன்னு இருக்கிறது. சரி நல்லபடியாக இருப்பான்னு சொன்னேன். இந்த யாருன்னு அந்த குடும்பம் எனக்கு தெரியாது. இருந்தாலும் இப்போ எனக்கு வந்து பணம் வந்தது, ஆனால் படிக்க முடியல. என் குடும்ப சூழ்நிலையினால நான் விடுமுறை ஆயிடுச்சு. அவங்களுக்கு பணம் தான் பிரச்சனை, வேற எதுவும் பிரச்சனை இல்லை. அப்புறம் அந்த மாதிரி இது ஒன்று நடந்தது. இன்னொன்று வந்து ராமகிருஷ்ணா ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம்னு ஒன்று இருக்கு. அதாவது ஏர்னிங் மெம்பர் ஃபாதரோ இல்லை அப்பா அம்மா 2 பேரும் இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து +2 இது இருந்தது. அப்போ வந்து அவனுக்கு ஒரு கைத்தொழில் இருக்கணுன்றதுக்காக அங்கே பாலிடெக்னிக் இருக்கு, இந்தியா தி பெஸ்ட் பாலிடெக்னிக். இன்ஜினியரிங் காலேஜ் கூட அவளுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது. +2 முடிச்சிட்டான். அவனுக்கு இது மாதிரி இன்ஜினியரிங் போட்டால் கிடச்சிட்டோன்னே சுவாமிஜி கிட்ட போய் சொல்லியிருக்கான். சொல்லியிருக்கேன், டே நீ உன்னை நான் பெரிய சாமிஜி கிட்ட சொல்லி உன்னை வச்சுக்கிறேங்க, அதாவது நீங்கள் படி, விஷுவலாக இல்லை பட் ஸ்பெஷல் பெனிஃபிட் வச்சுக்கிறேன், ஆனால் ஃபீஸே கட்டுறதுக்கு எங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் யோசிக்கிறேன்னு சொன்னால் அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணார். சரி சொன்னேன், நான் உங்களுக்கு இதே மாதிரி அனுப்பிச்சிடுறேன், நீங்களே மட்டும் அவருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன். அப்புறமா 6000 ஃபீஸ் மாதிரி ஞாபகம் ஒரு டேர்முக்கு. ஆனால் அவளை முடிச்சு வச்சு இது அதுக்கப்புறம் மறந்து போயிட்டேன். 20 வருஷம் இருக்கும். அப்போ வந்து நான் மதுரை ஏர்போர்ட்டில் உட்காந்துருந்தேன். ஒருத்தன் வந்து எல்லாரும் உட்காந்துருங்க, சாஷ்டாகமாக நமஸ்காரம் பண்ணான். அவங்க ஒரு 40 வருஷம் இருக்கும், 40 வயசு இருக்கும். யாருப்பா அப்படின்னு கேட்டேன். சார் உங்களை ராமகிருஷ்ணா ஸ்டூடெண்ட்ஸ் ஹோமில் ஃபீஸ் கட்டினீங்களா ஒரு ஸ்டூடெண்ட் ஞாபகம் இருக்குப்பா, நான் தான் சார் இது. இப்போ நான் சொந்தமாக ஐடி கம்பெனி வச்சுருக்கேன், என் கீழே ஒரு 40 பேர் ஒர்க் பண்ணுறாங்க, காரு வீடு வசதியாக இருக்கேன்னு. சந்தோஷம்பா அப்படின்னு. நீங்கள் அன்றைக்கி ஹெல்ப் பண்ணுறேன்னா இது எதுவுமே எனக்கு கிடைச்சிருக்காதுன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும்னு கேட்க. அது ஏன்னா இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள் வந்து கேட்குற மனசு நிம்மதியாக நிறைவாக இருக்கும். ஒரு விஷயம், நான் எங்கள் அப்பா பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாமல் இருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அசோகமித்திரன் ஒரு எழுத்தாளர் ஒரு என்கிட்ட சொன்ன விஷயம் அப்புறம் புஸ்தகத்தில் கூட எழுதினார். அதாவது 1948 இந்தியா சுதந்திரம் ஆயிடுத்து, நைசாம் ஸ்டேட்டில் கலாட்டா ஆகிட்டு இருந்து, ரசாக்கர் கலாட்டா இதெல்லாம் நடந்துட்டு இருந்து. அப்போ வந்து இவர் அங்கே உத்தியோகத்தில் இருந்தார். அப்போது தன்னுடைய சிஸ்டருக்கு கல்யாணத்துக்காக என்ன பண்ணியிருக்காரு, இங்கே அங்கங்கே ஜாதகம் கேட்டு எழுதுறாங்க இல்லையா, அப்போ கேட்டபோது இங்கே ராமாநாயக்கன் தெரு நொக்கம்பாக்கத்துலேருந்து ஒரு பையனோட வரனுடைய ஜாதகம் அனுப்பிச்சிருந்தாங்க. பொருந்திருந்தோடனே இவங்க என்ன பண்ணாங்க, என்ன அந்த ஊர்லேருந்து கல்யாணம் பண்ணுவோம், இங்கே தான் பண்ணணுன்ட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து இந்த தேதிக்கு இந்த டயத்துக்கு வரோம், உங்ககிட்ட வெத்தலை பார்க்க மாற்றிக்கிறோம் அப்படின்ட்டு எழுதினாங்க. எழுதிட்டு இவங்க எல்லாம் காலி பண்ணி கிளம்பிட்டாங்க. அங்கே சூழ்நிலையும் சரியா இல்லை, கல்யாணம் ஒரு 5-6 மாதம் வேலை இருக்குமென்ட்டு வந்துட்டு இப்போ அவங்க மாமா வீடு இங்கே மன்னார் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்துட்டு மறுநாள் காலம்பரை வெத்தல்வாக எல்லாம் எடுத்துட்டு ராமாநாயகிருஷ்ணா அவங்க வீட்டுக்கு போனாங்க. போயிட்டு வந்து முன்னாடி ஒருத்தர் பார்த்துட்டு இல்லை இல்லையா, பார்த்து என்னங்க இல்லை இது மாதிரி உங்கள் ஜாதகம் எனக்கு அனுப்பிச்சிருந்தீங்க இல்லையா, பொருத்தமாக இருந்து இவர் சொல்கிறார், அசோகமித்திரன் தன் சிஸ்டருக்கு பொருத்தமாக இருக்கு, அதுக்காக தாம்பூலம் மாற்றிக்கலான்ட்டு வந்திருக்கோம். அப்படியா மூஷார் அவர் யார் அந்த மாப்பிள்ளை அப்பா. என்னங்க என்ன நீ கடிதம் எழுதினீங்களான்னு கேட்டார். எழுதுனாங்க, எனக்கு கை கிடைக்கல. சரி நாங்கள் என்ன பண்ணோம், உங்களுக்கு வந்து விருப்பம் இல்லக்கம் போட்டு இப்போதான் போன வாரம் இன்னொரு வாரம் சம்பந்தம் பேசி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன பண்ணுறதுன்னு கை ஓடல கால் ஓடல. அப்புறம் அது சரி திரும்பி வந்துட்டார். வந்துட்டு இப்போ இனிமேல் வேற வரன்னு பார்க்கணும். இதுவே 6 மாதம் ஆச்சு அவருக்கு. அந்த காலத்துல ரொம்ப கஷ்டம். கடவுள் பொறுத்து அவர் ஒரே மாதத்துல ஒரு வரன் செட்டில் ஆச்சு. ஆனால் இவங்க என்ன கையில் 6000 ரூபா பணம் கொண்டு வந்தார் கல்யாண செலவுக்கு. வீட்டில் வச்சு சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு சேவிங்ஸ் பேங்க்கில் போட்டார். ஒரு 15 நாளில் ஒரு வரன் செட்டில் ஆயிடுச்சு. இப்போ அங்கே வந்து ஒரு மாதத்துக்கு 500 தான் ட்ரா பண்ணலாம். இவருக்கு 6000 ரூபா வேணும். இது எதுவும் அதிர்ஷ்டமாக கிடச்சிது. ஒரு வருஷம் வெயிட் பண்ண எந்த மாப்பிள்ளை வெயிட் பண்ணுவார், ஒன்றும் புரியல. சரி என்ன பண்ண, கையில் கொஞ்சம் பணம் இருந்து மூர்த்த எடுத்துருவோம், மாங்கல்யம் அது ரெடி பண்ணிப்போன்னு. அப்போல்லாம் என்ன பண்ணாங்கன்னா, மூர்த்த போடையாக இருந்தால் நாம தான் வீட்டில் கொண்டு போய் காமிக்கணும். அதுக்கப்புறம் மற்ற எல்லாம் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அது அவங்க மாமா இந்த ஊருக்காரச்சில் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் அப்பா எல்லாம் எடுத்துட்டு அங்கே போயிருந்தார். கதையெல்லாம் சொல்லியிருக்கார். இப்படி ஆகி போச்சு, இப்போ வரன் செட்டில் ஆகிடுச்சு, பேங்க்கில் என்னால் ட்ரா பண்ண முடியாது,
ஒரு வருஷம் மாப்பிள்ளை காத்திருக்க மாட்டாங்க. என்ன பட்ஜெட்டு, என்ன கல்யாணத்துக்கு செலவு, 6000, இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வரேன் பணம் எடுத்துட்டு. இவர் முன்ன ஒன்று பார்த்தது இல்லை. அவருக்கு இவரு தெரியும், இவருக்கு அவருக்கு தெரியாது. வந்துட்டு போய் அவர் கையில் கொடுத்துருக்காரு. சார், நாங்கள் இந்த ஊர் இல்லை, ஹைதராபாத்லேருந்து வந்திருக்கோம், கல்யாணம் திருப்பதியில், நீங்கள் எப்படி எங்கள் நம்பி கொடுக்குறீங்கன்னு. நான் ஒருவேளை அங்கேருந்து அப்படியே ஹைதராபாத் போட்டோம்னா எல்லாம் போக மாட்டீங்க அப்படின்னு இருக்காரு எங்கள் அப்பா. அவர் அதுக்கு மேலே யோசிக்கிற நிலையில் அவங்க இல்லை. சரிங்க, எல்லாம் இப்போ என்ன பண்ண, கல்யாணம் ஆச்சு, நல்லபடியாக ஆச்சு. அப்புறம் இந்த ஒரு வருஷம் கழிச்சு அதை ட்ராப் பண்ணலாம் இல்லையா, அதை ட்ராப் பண்ணி இவரை குடிச்சிட்டாங்க. அவர் அந்த ஆர்டிக்கிள் எழுதினாரு, அதுக்கு தலைப்பு வந்து நம்பிக்கை. அதாவது என்ன யாருன்னு தெரியாது, ஃபேமிலி யாருன்னு தெரியாது, அப்படி இருந்தாலும் வந்து நாங்கள் இது மாதிரி சிரமத்திற்கொன்னு எங்களுக்குள்ள பேசிட்டு அவர்கிட்ட சொன்னபோது கொண்டு கொடுத்தாரு. இன்னைக்கும் வந்து அந்த பக்கம் போகும்போது அந்த கடையை பார்க்கும்போது நம்பிக்கைன்னா இதுதான் அதுக்கு அடையாளமா இருக்கு, நல்லின்னு சொல்லிட்டு. என்னன்னு அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, எனக்கு நம்ம இயற்கையாவே ஜீன்ஸ்ல இருந்திருக்கு. இப்ப இவர் குறிப்பிட்ட விஷயம் 1948 இந்த இன்சிடென்ட் எங்க கடையில வந்து எங்க மேனேஜர் கேட்கறேன்னு தெரியல, எங்க அத்தையை கேட்டேன்னு தெரியல, யாருக்குமே தெரியல. இது 1 to 1 நடந்த விஷயம் வேற யாருக்குமே தெரியாம போச்சு. அந்த மாதிரி இந்த கடையில வந்து குவாலிட்டி தான் எங்க தாத்தாக்கு உயிர். அதுக்கு மேல சர்வீஸ்ன்றது எங்க அப்பா காலத்துல ஏற்பட்டது. அத நீங்க இவ்ளோ அழகாவும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்களே ஐயா. மாறாம அத ஒரு பிரிசர்வ் பண்ணி அத இன்ன வரைக்கும் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு யாராவது உதவி பண்ணிருக்காங்களா? அதுல ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா உங்களுக்கு? 28ல இங்க ஆரம்பிச்சாங்க. அப்போ இவங்க தாத்தா நெச்சிருந்த புடவை, இன்னும் ஒரு சொந்தக்காரங்க நெச்சின் சில புடவைகள், அவ்வளவுதான் கடையில ஸ்டாக் இருக்கும். அப்போ வாங்குறவங்க வந்து என்ன பண்ணாங்க, மூர்த்தி வச்சு கூட நீங்களே கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும், ஒரே இடமா எல்லாம் வாங்கிட்டு போயிடுங்கன்னு. சேலத்துல ராமலட்சுமணன் ஒரு கடை இருந்தது, காஞ்சியில் ஏன் ஜான் காசான் இருந்தார். அவர்கிட்ட போய் ரொம்ப பெரிய ஓல்டு, இப்போ வயசானவர், பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார். அவர்கிட்ட போய் ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கிட்டு அங்கே போய் சதாசிவம் செட்டியார்னு அது ஓனரு பார்த்து செலெக்ஷன்லாம் எடுத்துனாங்க. எங்கள் சித்தப்பா போயிருந்தார் செலெக்ஷனுக்கு. எடுத்து அவர் சொன்னார், உங்களுக்கு பெரிய முதல் இல்லை, நான் தெரிஞ்சுட்டேன் ஜான் காசா லெட்டர்லேருந்து, எனக்கு நான் உங்களுக்கு சப்ளை பண்ணிட்டே வரேன், 5000 ரூபாய் நீங்கள் வச்சுங்க. எப்போ 5000 ரூபாய்க்கு மேலே பாக்கி வரும்போது 5000க்கு மேலே உள்ளது மட்டும் பேமெண்ட் பண்ணுங்க. ஏன் 5000 உங்களுக்கு கேபிட்டலுக்கு நான் கொடுத்த மாதிரி வச்சு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் அந்த மாதிரி அவர் ஹெல்ப் பண்ணார். ரெண்டாவது எங்கள் ஃபாதர் இறந்து போனது சடனாக சர்ஜரி ஆச்சு. அப்போல்லாம் இவ்வளோ வசதி கிடையாது இல்லையா, டியூமர் ஆப்ரேஷனில் டாக்டர் மோகன்ராஜ் தான் பண்ண தவிர. அப்போ என்ன ஆச்சுன்னா, உள்ளே இது வைக்கல, ஒன்றும் இல்லை, அடுத்த நிமிஷம் என்ன பண்ணுறதுன்னு யாரும் தெரியாமல் திகைச்சிருந்தாங்க இங்கே. அப்போ வந்து இதே எஸ்என் சதாசிவம் செட்டியார், சீனிவாச செட்டியார்னு அவங்க எல்லாம் சேர்ந்து தான் வந்து எங்கள் சித்தப்பாவை கூப்பிட்டு, உங்கள் அண்ணா வளர்த்தார், எங்கள் அப்பா தான் வளர்த்தார் சித்தப்பாவை. ஏன்னா நாங்கள் பிஸ்னஸுங்க வந்துட்டோம், தாத்தா மட்டும் அங்கே இருந்தார். அதனால குப்சாமி வந்து நீ வளர்த்து அவனுக்கு வந்து தொழிலாம் தெரிஞ்சிட்ட பிறகு அவங்க லேண்ட் ஓவர் பண்ணிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதே வந்து படிச்சுங்க. அது மாதிரி எத்தனையோ குடும்பங்கள் இந்த மாதிரி சமயத்தில் அப்புறம் பலரால் ஏமாற்றப்பட்டு பெரிய சொத்து கூட வீணாக போயிடுது. அது அப்போ இவங்கெல்லாம் கூட வந்து பக்கமால் வந்து பார்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட பொறுப்பு எடுத்துமா அவர் தான் இருந்து இந்த ஃபர்ஸ்ட் டேபிள் நீ பார்த்துக்கோடான்னு சொல்லி செஞ்சுட்டே சொன்னார். இப்போ வந்து இன்னொரு விஷயம் நான் உங்களை கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ வந்து ஒரு சக்சஸ்ங்கிற ஒரு இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் நிறைய அந்த கவன சிதறல்கள் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒரு வழி மாறி போறதோ, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி வேற ஏதானு பண்ணுறது, இல்ல வந்து கரெக்டான ஆளுங்களோட இல்லாம அந்த மாதிரி இடத்துல மாறி போறதோ, இந்த மாதிரி ஒரு நிறைய தேவையில்லாத ஹேபிட்ஸ், பழக்க வழக்கங்கள். உங்க லைஃப்ல நீங்க எப்பவுமே பிரின்சிபல்டா இருந்திருக்கீங்க, ஒரு டிசிப்ளினோட இருந்திருக்கீங்க. நீங்க வந்து அது எப்படி உங்களோட டிசிப்ளின் எப்படி இவ்வளோ, உங்களோட பேசிஸ் என்ன, உங்களோட ஃபவுண்டேஷன் என்னது, உங்களை என்ன கைட் பண்ணுது? ஃபாதர் இறந்து போன பிறகு எங்க ஸ்டாஃபே என்ன கண்ணுங்கருத்தமா பார்த்துட்டு இருப்பாங்க. யார் வந்து என்னோட பேசுறாங்க, அவங்க யாராவது கடை கஸ்டமராகவோ அல்லது மேனுஃபேக்சர் இல்லாம அந்த உடனே வந்து நான் சின்ன பையன் தானே, இவங்களோட பேச்சு வச்சுக்காதீங்க அப்படின்னு. ஏன் வச்சுக்காதீங்க, வேணாம் உங்களுக்கு அப்படின்னு. அதனால என்ன செய்யணும், ஃப்ரெண்ட்ஸே இல்லாமல் போயிடுது. நான் தெரியாத நானே பேச மாட்டேன். அது ஒன்று. இது வந்து பர்சனலாக யாரும் என்ன தப்பான வழியில் அழைச்சி போகிறதுக்கு ஒரு இடம் இல்லாமல் போச்சு.
ரெண்டாவது பிஸ்னஸில் பிரின்சிபல் விஷயங்கள சில விஷயங்கள என் மனசில் ஆட பதிஞ்சு போச்சு. இப்போ நான் இருக்கோம் ஒரு நல்ல பிஸ்னஸுக்கு போது வேற ஏன் இன்னொன்று ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சில பேர் தோணும். இது செட்டில் ஆகிடுது வேற ஏதாவது புதுசாக ஒன்று செய்யலாமேன்னு சொல்லிட்டு. அது வந்து எதனால் நான் பண்ணலைன்னா, சுமித்னு ஒரு மிக்சி இருந்தது அந்த காலத்தில், SUMWT வந்து ரொம்ப பாப்புலர். அது வந்து வேர்ல்டு பூராவும் பாப்புலர். அதை வந்து அவங்க அது ஒரே ஐட்டம் தான் தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் ஏர்போர்ட் போகும்போது இது மட்டும் இங்கே இருக்க ஆளுக்கு ஒன்று எடுத்து போயிட்டு இருப்பாங்க. NRIs இருக்காங்க இல்லையா, நான் கிட்ட போய் கேட்பேன், என்ன சார் நாங்கள்லாம் அங்கேருந்து எதாவது வாங்கிட்டான்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கேருந்து எடுத்துன்னு போங்க. சுமித் உழைக்கிற மாதிரி எந்த மிக்சியும் உழைக்கிறது இல்லை. அதனால நாங்கள் வந்தோன்னு எடுத்து போகிறேன். அவன் வந்து ஒரு ஸ்டேஜில் இது ரைஸ் குக்கர் பண்ணுறேன்னு போனான். இது வந்து வேர்ல்டே கையில் பிடிச்சிட்டு இருந்தான். ரத்தோட கவனம் இருக்க வேண்டியதானே. அது அவனுக்கு தெரியாத விஷயம், அவனை பொறுத்தவரைக்கும் தெரியாத விஷயம். எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி மார்க்கெட்டுக்கு வரான், நேஷனல் கொண்டு வந்துட்டான். நேஷனல் ரைஸ் குக்கர், நேஷனல் அதுவும் வேர்ல்டு ஃபேமஸ் இல்லையா. அப்புறம் இவரது விற்கல, அதுவும் சரியா நடக்கல. இதுல கவனிச்சதுன்னு சொன்னீங்க, இது ஃபுல் அட்டென்ஷன் கொடுக்க முடியல. இன்னைக்கு சுமித்து இருக்கிற இடமே தெரியல. அதனால நான் வந்து ஒன்று நம்ம பகவான் கொடுத்துருக்கான், வேற எதுலையும் போகக்கூடாதுன்னு உறுதியா இருக்கிறேன். இதுக்கு சில விதிவிலக்குகள் உண்டு. இவர் ஜெமினி அதிபர் வாசன் இருக்கார், SS வாசன். அவர் 1946 சந்திரலேகா படம் எடுத்தார். 40 லட்சம் ரூபா அதுக்கு முதலீடு போட்டார். 6 லட்சம் ரூபா சம்பாதிச்சது. 34 lakhs லாஸ் அந்த காலத்துல. அப்போ இது அந்த உதவி ஆசிரியர் கோபன் இருந்தார். அவர் சொன்னார், ஒரு நாள் உட்காந்து பேசும்போது, என்னடா இப்படி ஆகி போச்சு, என்ன பண்றதுன்னு தெரியலையே. இவங்களுக்கு என்ன தெரியும், அவர் பெரிய ப்ரொடியூசர், இவங்களுக்கு ஆனந்த விடன் தவிர அவர் ஒன்றும் தெரியாது. சரி நாளைக்கு போய் ஒன்றும் இல்லை, ஒரு 1.5 லட்ச ரூபா என்னை எல்லா சொத்தும் அடமான வச்சுட்டார். சொத்து அடமான இருக்கிறதுல யாராவது நம்பி கொடுத்தாங்கன்னா ஒரு சான்ஸ் நான் ஹிந்தியில் டப் பண்ணி பார்க்கலான்ட்டு இருக்கேன்னு இவங்க பண்ணாங்க. இவங்களுக்கு ஒன்றும் தெரியல. மறுநாள் காலம்புரை நாராயணங்காருன்னு சொல்லிட்டு லாய்ட்ரில் நாராயணன் கம்பெனி, பெரிய கம்பெனி உள்ள மாதிரியே ஏவி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதோ 2-3 பேர் தான் இருக்காங்க. இப்போ மறுநாள் அங்கே போனார், பார்த்தோன்னா இப்போ ஸ்டாஃப் ஓடி போய் மாதிரி SS வாசன் வந்துட்டாருன்னா அவருக்கு எடுக்குன்னு இறங்கி வந்தார். இது மாதிரி ஒரு ஆயிருக்கு, எனக்கு அடமானுக்கு ஒரு சொத்தும் கிடையாது, எனக்கு ஒரு சொத்து வந்து ஒரு 1.5 லட்ச ரூபா எனக்கு இருந்தால் போதும், ஹிந்தியில் டப் பண்ணலாம் வந்தா சரி, இல்லை 34 பேர் 35 லாஸ்ன்னு வச்சுக்கிறேன். அவர் ஒன்று கொடுத்தார், 1.5 லட்சம் கொடுத்தார். 1 கோடி ரூபா சம்பாதிச்சது. தமிழ்ல எடுத்துதான் விட்டு அதை வந்து 1 கோடி சம்பாதிச்சு. அப்புறம் இப்போ இந்த மாதிரி வந்து சில பேருக்கு தான் அமையும். அது வந்து அது எப்படியா ஒரு மற்ற தோண்டி, அதான் முதல் படம் சவுத் இந்தியாவில் தமிழ்லேருந்து ஹிந்தியில் டப்பான படம். அது ஒரு இதாக எடுத்துன்னு மனசு ஒடிஞ்சிடக்கூடாதுன்றதுக்கு அது உதாரணமாக வச்சுக்கலாம். ஆனால் கடவுள் அதுக்கு பெரிய பெரியவங்களோடலாம் பழக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. சன் சொல்லுவான், 1000 தானே நம்ம ட்ரேடர்ஸ் தானே, ட்ரேட் தானே, ஒரு இண்டஸ்ட்ரி மாதிரி பெருமை வருமானு. சரி நீ அப்படி நினைக்கிற, இந்த கடைக்கு யார் யார் வரல, AK பிர்லா அங்கே வந்திருந்தார். அவங்க இதை செலக்ட் பண்ணிருந்தாங்க. அவங்க அவசரப்படுத்த முடியாது இவரால். அப்படின்னா அவர் என்னோட பேசியிருந்தார், ஒரு 1 மணி நேரம் பேசியிருந்தார். நினச்சி பார்க்க முடியுமா, அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதே முடியுமா, இதை விட 5 நிமிஷம் மேலே பேச விடுவாங்களா. அவர் இங்கே உட்காந்து என்னோட 1 hour பேசிட்டு போயிருந்தார். இப்போ அம்பானி மிஸ்ஸஸ் வந்திருந்தாங்க, நிறைய பேர், பல பேர். அது மாதிரி நான் சொல்லிட்டு வந்தேன். மன்மோகன் சிங் வந்திருக்காரு. அது ஃபஸ்ட்டு வந்தது வந்து ராஜேந்திர பிரசாத் 1953 பிப்ரவரி. அப்போ ராஷ்டிரபதியாக இருக்கார். வந்தபோது இவங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒத்துக்கலை. நான் இப்போ பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இருந்தேன். அதான் எங்கள் அப்பா சொன்னார், அவர் ஞாபகார்த்தமாக பேமெண்ட்டாவது கேஷாக கொடுக்காம செக்காக கொடுக்க சொல்லுங்களேன்னு. அவரே எழுதி கொடுத்தார், செக் ஃபில்அப் பண்ணி அவரே ஃபில்அப் பண்ணி கொடுத்தாரு. அது அப்புறம் பேங்க்கில் கட்டிட்டோம். ஒரு ஃபோட்டோ ஸ்டேட் காப்பி கடையில் எடுத்து வச்சுட்டு இருக்கோம். சந்திரசேகர் அவர் வந்தார், இப்போ பிரைம் மினிஸ்டர் இருந்தார். சில ஞாபகம், சில ஞாபகம் இல்லை. ஈரான் ஷா வந்தார். அவங்க கிளம்பும்போது செக்யூரிட்டிஸு வேண்டாம் சார், செக்யூரிட்டி பாதுகாப்பு கஷ்டமாக இருக்கும், அவங்களே இங்கே வந்துட்டு சொன்னோம். இங்கேருந்து எடுத்து போய் காமிச்சோம். அப்புறம் ராஜ்பவனில் தங்கியிருந்தார். அது மாதிரி முக்கியமானவங்கள்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சது. ஜஸ்டிஸ் கைலாசன் இருந்தார், அவங்க மிஸ்ஸஸ் சவுந்தரா கைலாசன் இருந்தாங்க. அவர் இங்கே ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தால் அங்கே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக போயிருந்தார். போனோன்னா ஒரு வழக்கம், அதாவது பிரைம் மினிஸ்டர் போய் விஷ் பண்ணிட்டு வர்றது. ஒரு வீட்டில் பெரியவங்க இருந்தாலும்
குழந்தைங்க இருந்தாலும் வெறுங்கையோட போகக்கூடாதுன்னு அதுக்கு இவங்க இதை சாரி எடுத்து போயிருந்தாங்க. அந்த மாதிரி வச்சு லெவலில் அடிச்சுட்டாங்க. எங்கள் பொட்டியும் இல்லை. வெத்தலை பாக்கு தட்டில் வச்சு கொடுத்த போது அந்த அம்மா வாங்கிட்டு இது நல்லியில் வாங்கினீங்களான்னு கேட்டாங்களா. அப்பா அந்த மாதிரி அந்த மாதிரி ரொம்ப பழைய கஷ்டம், பரம சந்தோஷம். அப்புறம் ஆமாம் மேடம் உங்களுக்கு எப்படி தெரியும் அவர் கேட்டாங்களா. இல்லை எங்கள் எம்பிஸு சவுத் இந்தியா மினிஸ்டர்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது மேடம் வி பாட் ஃப்ரம் நல்லி அப்படின்னா தட் மீன் நல்லி மீன்ஸ் குவாலிட்டின்னு நான் நினச்சிட்டேன் அப்படின்னு. அப்போ வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, சந்தோஷமாக இருந்தது, நான் சொல்லவே இல்லை அந்த மாதிரி நல்லியில் வாங்குதான்னு கேட்டாங்க. அதே இன்னொரு கஸ்டமர் இங்கேருந்து அவங்க இங்கிலாந்து போயிருந்தாங்க. போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு ஈஃபில் டவருக்காக பாரிஸ் போயிருந்தாங்க. போகும்போது இவங்க சாரி பண்ணி ஓவர் கோட்டில் போட்டிருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்டு குழந்தைங்கலாம். எத்தாவில் ஒரு ஃப்ரெஞ்சு லேடி வந்துட்டு இருந்தா. ஈஃபில் டவர் கிட்டக்க போகும்போது பட் அவர் ஃப்ரம் இந்தியான்னு கேட்டாள். அவன் விச் பார்ட்னு சதர்ன் இந்தியா, சென்னை, மெட்ராஸ். யூ பாட் திஸ் சாரி ஃப்ரம் நல்லின்னு கேட்டாளா. அப்பா அந்த மாதிரி எனக்கு இது இங்கிலாண்டில் கிட்டதா கூட ஆச்சரியப்பட்டு பார்த்தேன். ஆமாம் எப்படி நல்லின்னு கேட்டீங்கன்னா, அந்த அம்மா வந்து இங்கே படிக்கிறதுக்காக மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு வந்திருக்காங்க சில வருஷங்கள் முன்னாடி. அவங்க ஊரில் வழியில் ரெடிமேட் தான் வாங்க. இங்கே வந்து அந்த கஷ்டம் கிடையாது, டைலர்ஸ் ஈஸியாக கிடைப்பாங்க, மெட்டீரியல் வாங்கி தைச்சிக்கிறாங்க. அப்போ இவங்க கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க இல்லையா, மற்ற கேர்ள்ஸ் கிட்ட இது மாதிரி இருக்குது, இங்கே நம்ம ஊரில் தான் டைலரே தைச்சி கொடுப்பாரு, எங்கே மெட்டீரியல்னாலும் நீ நல்லியில் போய் வாங்கினேன்னு சொன்னேன். நான் அங்கே இருந்த வரைக்கும் நல்லியில் தான் போய் வாங்குவேன், எல்லாம் எனக்கு திருப்தியாக இருந்தது, அதனால எனக்கு நல்லியை தெரியும் அப்படின்னு சொன்னாங்களா. அந்த அம்மாவோட ஃபோன் பண்ணேன். அப்புறம் செல்ஃபோன் கிடையாது, லண்டன் வந்தேன். அப்புறம் ஃபோன் பண்ணிச்சார், சந்தோஷமாக இருந்ததுல உன் கடை பற்றி ஒரு ஃப்ரெஞ்சு லேடி சொன்ன சந்தோஷம். அந்த மாதிரி இந்த குவாலிட்டி வந்து பல இடங்களில் நல்ல பேர் நமக்கு வாங்கி கொடுத்துருக்கு. கூடிய மட்டும் வந்து ஒரு தவறு நடக்காம தான் பார்த்துக்கணும் ப்ரொடக்ஷனில். இல்லை அந்த கவனம் குறையாம அந்த ஃபோக்கஸ்டா அந்த ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ விஷயம் நடக்குது. அந்த ஒரு விஷயத்தினால எவ்வளோ விஷயம் நடக்குது. அது வந்து அந்த கவனிச்சதுன்னு அந்த இடத்துல தான் கேட்டுப்பேன் நினைக்கிறேன். இந்த ஒரு இது பகவான் இந்த இடத்துல என்ன நல்லா வச்சுட்டு இருக்காரு, இது வேற ஒன்றும் எனக்கு பணம் எப்பவுமே குறிக்கோள் இல்லை. இந்த தொழில் மேல உள்ள பிரேமையினால ஆசையினால பண்றாரு. நிஜமா சம்திங் டு லுக் அட் அண்ட் லேர்ன். ஐயா இது இன்னொன்னு ஒரு சிக்னேச்சர் குவாலிட்டிஸ் ஆஃப் நல்லின்னு ஒரு விஷயம் உங்களுக்கு கேட்கணும்னு நினைச்சேன். லாவண்யா அவங்க வந்து ஒரு இன்டர்வியூல பேசியிருக்காங்க, நீங்க எந்த ஷாப் எடுங்க, நல்லியோட எந்த பிரான்ச் எந்த ஷாப் எடுத்தாலும் நீங்க எனி எம்ப்ளாயி நீங்க கூப்பிட்டு கேளுங்க, இங்க ஒர்க் பண்ற யாரை கூப்பிட்டு கேட்டாலும் ஒரு மிக்ஸ்ல நீங்க கேட்டா கூட ஒரு 4-5 விஷயம் நாங்க வந்து வி ஸ்டாண்ட் ஃபார் இந்த 4-5 விஷயங்கிற மாதிரி. ஒண்ணு வந்து டிஸ்கிரெஷன், கஸ்டமர் எப்பவுமே முதல்ல, கிரெடிபிலிட்டி, நல்லியோட கிரெடிபிலிட்டி, குவாலிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள் தான் திருப்பி திருப்பி அவங்களும் சொல்லுவாங்க. ஆனா இதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு புக்லெட் போட்டு எல்லாருக்கும் கொடுக்கறதோ இல்லை ஒரு பெரிய ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடத்தி அதுல சொல்றதோ அந்த மாதிரிலாம் கிடையாது. நேச்சுரலா வழியா வர ஒரு விஷயமா நல்லியோட குவாலிட்டிஸ் எப்பவுமே ஷைன் ஆகும் அப்படிங்கறத பத்தி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு வீடியோ பார்க்கும்போது இங்க இருக்கிற எம்ப்ளாயீஸ்க்கு ரிட்டையர்மெண்டே கிடையாது, அவங்களுக்கு எவ்வளவு நாள் வேணுமோ அவங்க தே கேன் பி அ பார்ட் ஆஃப். இது ஒரு வீடு மாதிரி, ஒரு 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 அவங்களுக்கு ஒரு ஹவுஸ் மாதிரி தான் இது. இது எப்படி ஐயா இவ்வளோ நேச்சுரலா ஒரு ஆர்கானிக்கா உங்களோட என்டையர் சிஸ்டம் நல்லி இப்ப எவ்வளவோ பிரான்ச்சஸ் இருக்கு, எப்படி நீங்க வழியா இதை எடுத்துட்டு வந்திருக்கீங்க இத்தனை வருஷமா? அதாவது இங்க எங்க ஸ்டாஃப் வந்து அவங்க ஸ்டாஃபு நான் எம்ப்ளாயர் இந்த மாதிரி பார்க்குறது. எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் அவங்க என்னோட சேர்ந்து பாடுபட்டு தான் அந்த நல்லிக்கு இந்த ஸ்தானம் கிடைச்சிருக்கு. அப்படி தான் நினச்சிட்டு இருக்கேன், வித்தியாசமாக நான் நினைக்கிறது இல்லை. இவங்க வந்து சொன்ன மாதிரி அந்த ரிட்டையர்மெண்ட்டு இல்லைன்றது உனக்கு எப்போ ட்ரெயின் ஏறுறது இறங்குறது கஷ்டம்னு ஃபீல் பண்ணுறது, அப்போ நீ நாங்களாம் ஒன்று அனுப்பலை அப்படின்னு தான் சொல்கிறது உண்டு கடையில். அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் செய்வாங்க. அப்புறம் ஒரு தளர்ச்சி ஃபீல் பண்ணுறேன், அதில் என்னால் கும்பலில் ட்ரெயினில் ஏற முடியல இறங்க முடியல, நான் சரி பாருன்னு சொல்லிடுவோம். அதாவது முதலாளி தொழிலாளின்னு என்றைக்குமே பார்த்துருவேன், எல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு யூனிட்டாக ஒர்க் பண்ணுறோம் சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அப்படி தான் அதை நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். அவங்களும் கூடிய மட்டும் அவங்க தன் கடை அது அப்படின்னு நினச்சிட்டு தான் அவங்க ஒர்க் பண்ணிட்டு வந்தாங்க. அதனால தான் இவ்வளோ சக்ஸஸ் வர முடிஞ்சது. சுலபம் இல்லையா ஐயா இவ்வளவு பேரை கூட கூட்டிட்டு போறது, அவங்களும் நீங்க நினைக்கிறதே அவங்களும் நினைக்க வைக்கிறது.
ஆமா. அண்ட் இதுக்கு அடுத்த இன்னொரு முக்கியமான கேள்வி உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறது வந்து இந்த ஆர்ட் ஆஃப் டெசிஷன் மேக்கிங். ஒரு முடிவு எடுக்கிற இதை பத்தி தான் உங்களை கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி, முடிவு எடுக்கும் போது, முடிவு எடுக்கிறதுக்கு அப்புறம் ஒரு டிசைசிவா இருக்கணும். அது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும் நம்ம எடுக்கிற முடிவு. அதே சமயத்துல நம்மளை சுத்தி இருக்கிறவங்க அதை அக்செப்ட் பண்ணலைன்னா அதை எப்படி நம்ம வந்து நம்மளுக்கு அது கரெக்டுன்னு தோணும் போது அதை கண்டிப்பா பண்ணணுங்கிற ஒரு விஷயம். இன்கேஸ் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தோம், ஒரு தப்பு பண்ணியிருந்தோம்னா அந்த மிஸ்டேக்கை நம்ம எப்படி கரெக்ட் பண்ணிக்கிறது, இது வந்து இதை பத்தி உங்கள்ட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நான் விருப்பப்படுறேன். ஒரு கடைக்கு வந்து புதுசுல டிஸ்கவுண்ட்னு ஒரு சிஸ்டம் வச்சிருந்தாங்க. எல்லா கடையிலுமே 6%, 10% அப்படின்னு. எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. நமக்கு இந்த வேலை கட்டுப்படி ஆகணும். எங்க சித்தப்பா இருக்கும்போது வச்சிருந்தார். பட் அவங்களுக்கு பெரியவங்க, நான் என்ன சொல்ல முடியும். எங்க அப்பா இருக்கும்போது இல்லை. அப்போ ஒரே பிரைஸ் தான் வச்சிருந்தாரு. அப்போ அந்த மாதிரி சரி வந்தோடனே எனக்கு இது வேண்டாம். அப்போ எங்கள் அப்பா வச்சு இந்த மாதிரி ஃபிக்ஸட் ப்ரைஸ், நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட் மினிமம் முடியுமோ அது போட்டு நெட் ப்ரைஸ்னு வச்சுருதுன்னு. அப்போ எல்லாரும் பயப்பட்டாங்க. எனக்கு பல வருஷமாக சித்தப்பா வீட்டில் ஒரு 7-8 வருஷமாக நம்ம டிஸ்கவுண்ட்டுன்னு வச்சுட்டோம். 4 டிஸ்கவுண்ட் சொல்லிட்டு இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னு. நான் அப்போ அதில் என்னுடைய லாபத்தை குறைச்சிட போகிறேன். எனக்கு 10% போயிட்டு இந்த விலை வரணும், அதோடையும் குறைச்சி தான் போட போகிறேன். அதனால ஒன்று அது கஸ்டமருக்கு தெரியுமான்னு அது எனக்கு தெரியாது. பட் ஆனால் நான் நல்ல நோக்கத்தோடு பண்ணி சக்ஸஸ் 7/4/1965 அது வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டேன். கஸ்டமரே வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய கஸ்டமர் இவங்க விஜயவாணி ஸ்டுடியோஸு, பி நாகரெட்டி, நம்ம டாக்டர் ஜெயமான்னு. என்னடா அப்படி பண்ணிட்டேன் திடீர்னு, ஏன்னா என்ன டிஸ்கவுண்ட் கிடையாதுன்னு சொல்லி பாதிக்காத சேல்ஸு, பாதிக்காதுன்னு எப்படி நான் சொல்கிறது, பாதிக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. பார்த்து பண்ணா அப்படின்ட்டு போயிட்டாங்க. அது இந்த கடை வாசல்லேருந்து தான் அப்போ வந்தாங்க. பட் எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணாங்க. அதாவது இப்போ எங்களுக்கு செலெக்ஷன் 5 நிமிஷம்னா பார்கெனிங் 5-10 நிமிஷம். இப்போ உண்மை பிடிச்சத வேலை போட்டால் போயிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு வேற ஒன்றும் அந்த மாதிரி அதாவது விமர்சனத்துக்கு உண்டான ஒரு முடிவு எதுவும் வரல. பொதுவாக நான் முடிவு எடுக்கும்போது யார் ஒருத்தருமே தான் எடுத்த முடிவு கரெக்டுன்னு தான் நினைப்பாங்க, நான் உட்பட. ஜுவல்லரி வந்து நிறந்து ரொம்ப ஆசைப்பட்டான். அவங்க அப்பா கூட என் பையன் கூட பயப்பட்டான், நான் பார்த்துக்கிறேன். சரி ரைட்டு, நீ பார்த்துக்கிறேன் ரைட்டு தான் ஏதோ பண்ணிட்டு இருக்கான். அவன் ஆசையாக பண்ணுறது ஒரு சின்ன அளவில் வச்சு பண்ணிட்டு இருக்கான். அந்த மாதிரி எனக்கு அந்த தைரியம் இல்லை, தெரியாத தொழில் செய்கிறது. ஒரு வேளை அது நம்மளை நடத்த முடியாமல் போயிடுச்சா என்ன பண்ணுறது, நம்ம இப்போ வேணா நம்ம கடவுள் ஒரு வழி காமிச்சுக்க அதற்கும் பண்ணிட்டு போவோம். ஒரு முன் உதாரணத்தை பார்த்து கத்துக்கிறது இம்பார்ட்டன்ட். நம்ம இதை வந்து நம்மனால பாத்துக்க முடியுமா முடியாதா, தொழில் ரீதியா இருக்கட்டும், லைஃப் ரீதியா இருக்கட்டும், நம்ம வந்து இது நம்மனால மேனேஜ் பண்ண முடியுமா முடியாதாங்கிறது ஒரு முன்னுதாரணத்தை பார்த்து நம்ம கத்துக்கலாமே. தவிர இதுல எனக்கு A to Z தெரியும். சின்ன ஒரு ஏதோ ஒரு காரணம் பிசினஸ் குறைஞ்சுன்னு வச்சுங்க, நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா இதை பத்தி எல்லாமே தெரியும், பல சீசன் நான் பார்த்துருக்கேன். இப்போ புது பிசினஸ் நான் பயந்துருவேன். நான் ஏன்னா அது ஏதோ நல்லா வரும் பார்த்து எப்படி போயிட்டுன்னு சொல்லிட்டு அது ரிஸ்கே வேணாம். ரெண்டாவது எனக்கு பணம் சம்பாதிக்கிறது அது 2வது பட்சம். எனக்கு தொழில் தான் எனக்கு முக்கியம். அது எனக்கு தொழில் எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு, மன நிறைவு கொடுக்கறது. இது வர வரைக்கும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துருவேன். இப்போ நீங்க உங்க கிராண்ட்சன் பத்தி சொன்னீங்க ஐயா. நீங்க 3வது ஜெனரேஷன், கிராண்ட்சன் 5வது. இப்போ 5 ஜெனரேஷன் வந்தாச்சு. இதுல அவங்க உள்ள வரும்போது, உங்க சன் வரும்போது, உங்க கிராண்ட்சன் கிராண்ட் டாட்டர் எல்லாம் வரும்போது ஒரு ஜெனரேஷனல் விஷன் மாறும் இல்லையா? அவங்களுக்கு எனக்கு இது பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருக்கும். அவங்க வந்து ஒரு புது ஐடியாஸோட உள்ள வந்திருப்பாங்க. அதை நீங்க எப்படி அகாமடேட் பண்ணி அவங்கள கைட் பண்ணீங்க? ஏன்னா ஜெனரேஷனா ஒரு 5வது தலைமுறை பிசினஸ்ங்கிறதே வந்து எல்லா பக்கமும் ஒரு கேட்காத ஒரு விஷயம். நிறைய பெரிய பிசினஸஸ் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்து 5 ஜெனரேஷனை வந்து உள்ள கொண்டு வருதுங்கிறது பெரிய விஷயம். இதை வந்து நீங்க எப்படி அகாமடேட் பண்ணீங்க அவங்க விஷனும் இதுல? ஏன்னா உங்க கிராண்ட் டாட்டர் வந்து ஒரு நல்லி 100ன்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப நிரந்த் அவர்கள் வந்து ஜுவல்லரி ஆரம்பிச்சிருக்காங்க, ஃபேஷன் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபேஷனும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட விஷனை நீங்க எப்படி இன்க்ளூட் பண்ணீங்க, அவங்களை எப்படி கைட் பண்றீங்க? என்னோட கெட்டிக்காரங்க. அதாவது இப்போ நான் இந்த ஒரு கடை வச்சிருந்தேன்னா இதுல வந்து அவன் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, அப்படி பண்ணலாமே இப்படி பண்ணலாமேன்னு. அவனுக்குன்னு தனியா சில இடங்கள்ல பொறுப்பு ஏற்றுக்கிறான் இல்லையா? அப்போ அவனுடைய முறையில அவன் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமாகவோ வேற டிசைன்ஸ் போடுறதா அவன் பொறுப்பெடுத்து செய்வான்.
என் சன் அதே மாதிரி தான். நான் சொன்னேன் இல்லையா, நான் இது வரைக்கும் செஞ்சுன்னு தான் கரெக்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு என் சூழ்நிலையில் அது கரெக்டாக இருந்தது. உங்கள் உலகத்து எல்லாருக்கும் அதுதான் கரெக்ட் நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு நீங்கள் ஒரு ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துருக்கீங்களா இல்லை இது இது சரி இது தப்பு இப்படி அவங்களே முடிவு பண்ணலாம்னு சொல்லிட்டு வேண்டேன். சில சமயம் என்ன கேட்டாங்கன்னா, இப்போ ஒன்றும் இப்போ நல்லி ஸ்டார்ச் அண்ட் குளுக்கோஸ்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. அப்போ என்ன கேட்டாங்க, எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. இப்போ அதை பற்றி தெரிஞ்சா நான் அதை பற்றி இல்லை செய்யாதுன்னு சொல்ல முடியாது. ஒன்றுமே ஏபிசிடியே தெரியாது எனக்கு. நீ தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி சில சமயங்களில் வந்து எனக்கு இந்த ட்ரேடுகள் நான் உனக்கு பதில் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு எல்லாம் பூர்ணமாக தெரியாது. அப்புறம் சொன்னதுக்கப்புறம் அப்புறம் இது இந்த ஷிம்ப்பு இறால் பண்ணி வச்சுருந்தேன். அதில் திடீர்னு ஒரு கோர்ட் உத்தரவு வந்தது. 31 மார்ச் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்து இனிமேல் இந்த நஞ்சை நிலம்னு சொல்கிறாங்க, அதில் வயல் அதாவது பயிருக்கு உகந்த நிலம் அதெல்லாம் நீங்கள் இறால் பண்ணி வைக்கக்கூடாது. எல்லாருமே அப்படிதான் வச்சுருந்தாங்க, வேறு வழி இல்லை. அப்புறம் அது அப்படியே இந்த நிமிஷத்துலேருந்து அமலுக்கு வருதுன்னு சொல்லி போட்டாங்க. சரி, இவங்க நிறுத்திட்டாங்க. அதில் போட்ட கேபிட்டல் போயிடுதுன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் அவனே வந்து வேண்டாம், நம்ம குலத்தொழில் இதே பண்ணுவோன்னு சொல்லிட்டு இந்த ட்ரேடு அப்போ எங்கேயோ போயிட்டான். என்னை விட பல மடங்கு செய்கிறான். கற்றுட்டு 40 பிரான்ச்சஸ் வச்சு பெரிய விஷயம் அது. நல்லி ஸ்டார்ச் அண்ட் குளுக்கோஸ் வந்து டைரக்டர்ஸ்குள்ள மொத்தம் இல்லை. ஃபர்ஸ்ட் கிளாஸாக கொண்டு தான், பெஸ்ட்டு குவாலிட்டி கொண்டு தான். பட் டைரக்டர்ஸ் எல்லாம் ஒன்றும் நவக்கிரக மாதிரி இருந்தது. என்னால் ஒன்றும் செயல்பட முடியல. அப்புறமா நான் விட்டேன். அதாவது என்னை பொறுத்தவரைக்கும் என் கேள்வி கேட்டாலும் பிடிக்காது. நான் என் மனசுக்கு பூர்வமாக ஒன்று கரெக்டாக பண்ணுறேன். அதாவது நான் அதில் ஏதாவது சந்தேகப்பட்டு கேட்டாங்கன்னா நான் விரும்ப மாட்டேன். அது மாதிரி இவன் அந்த அத்தனை பேருடைய நன்மைக்காக பாடுபட்டு ஒரு பெரிய கம்பெனியில் இதே ஸ்டார்ச் லைனில் இருந்து கொண்டு வந்து பெங்காலி ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டி கொண்டு வந்துட்டான் அவன். அதுக்கு எல்லாம் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. அப்போ இவங்க ஏதாவது சின்ன சின்ன நிர்வாகத்தில் தலையிட்டு கிரேடா பண்ணி வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டான் அப்படின்ட்டு. அதனால அது கூட இவன் தப்பு இல்லை, அவங்களுடைய கோஆபரேஷன் இல்லை பண்ணதுக்கெல்லாம் தப்பு சொல்லியிருந்தாங்க. வேணாம் பண்ண மாதிரிக்கும் நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டேன். அப்புறம் இந்த ட்ரேடுக்கு வந்துட்டான். செய் ரெண்டுமே சொல்ல மாட்டேன். என் ட்ரேடில் இருக்கிறதுல நான் சொல்லுவேன். டெல்லியில் பாம்பே கமர்ஷியல் கேபிட்டல்னு சொல்கிறாங்களே பண்ணேன். இனிமேல் எனக்கு டெல்லி தான் தோணுச்சேன். இப்போ ஹையஸ்ட் சேல்ஸ் டெல்லி தான். பாம்பே கூட அவ்வளோ சேல்ஸ் நடக்கல. அதாவது மேனுஃபேக்சரிங்கோ வேறு ஏதோ வந்து ஹோல் இந்தியாவில் பாம்பே ப்ராவின்ஸு இப்போ மகாராஷ்டிரா நம்பர் 1 இருக்க தவிர சேல்ஸ் பாயிண்ட்ல பார்த்தா டெல்லி தான். ஏன்னா உலகமே எல்லாம் வந்து போகிறாங்க இல்லையா, ஏதோ ஒரு காரணத்துக்காக டெல்லிக்கு வராங்க. அதனால் நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் வராங்க. கஸ்டமர்ஸ் வந்து அதாவது வசதி உள்ள கஸ்டமர்ஸ் ஜாஸ்தி. அதே வெளியூரில் வரக்கூடியவங்களும் பிடிச்சிருந்தோன்னா லட்சம் எடுத்துக்கிறேன்னு சொல்லக்கூடிய கஸ்டமர் தான் ஜாஸ்தி. அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் பாம்பேல இல்லை. அப்போது நான் என் கணக்கு தப்பாக போச்சு, அவங்க போட்ட கணக்கு தான் கரெக்டாக இருந்தது. நான் வந்து சரி இப்படி சொல்கிறாங்களேப்பான்னு சொன்னேன். நீ வந்து பாம்பேல ஆரம்பிக்காதுன்னு சொல்லல. இல்லை, ஐ திங்க் அந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிறதுனால தான் சுமூகமாகவும் இருக்கு இல்லையா எல்லாம். உங்களுக்கு நீங்க, அதுக்கப்புறம் வந்து உங்க சன், அதுக்கப்புறம் உங்க கிராண்ட் சில்ட்ரன் எல்லாரும் ஒரு டைனிங் டேபிள் உட்காரும் போதோ அதை பேசும்போதோ, ஏன்னா இந்த காலத்துல எல்லாரும் ஒர்க்கை பத்தி பேசி பேசி அந்த ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு இது கூட சம்டைம்ஸ் கலையற மாதிரி கூட தோணுது. அது உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு? அது அட்வான்டேஜ் நேரில் எனக்கு வந்து ஒரு குழந்தைக்கு கல்யாணம் ஆகுன்னு தனித்தனியாக நான் வச்சுட்டேன். அதனால ஒரு டேபிளில் எல்லாரும் உட்காந்து பேசக்கூடிய வாய்ப்புன்னு வரல. கடையில் சந்திச்சுப்போம். அப்போ வந்து என் மனசில் இப்படி பரவுதுன்னு தான் சொல்லுவேன். அதாவது நான் சொல்கிறது தான் கரெக்டு. இந்த டெல்லி விஷயம் வச்சுங்களேன், இப்போ என் கணக்கு தப்புன்னு நானே புரிஞ்சுருந்தேன் பின்னாடி. அதனால அவங்களே கரெக்டாக முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாஸ்தி என் அட்வைஸ்ன்னு சொல்கிறது இல்லை, அட்வைஸே பண்ணுறது இல்லை. நான் பொதுவாக அது என்ன எனக்கு இயற்கையாக அப்படி வந்துடுது. இந்த காலத்தில் இந்த நிறைய இடத்துல பார்க்குறேன்னா ஒரு ரேப்பிடா வளரணும், ஷார்ட் டைம்ல வேகமா வளரணுங்கிற ஒரு ஆசை எல்லாருக்குள்ளயும் இருக்கு. நான் 1 இயர்க்குள்ள நான் இவ்வளோ பணம் பார்த்தணும், 1 இயர்க்குள்ள இவ்வளோ பாப்புலர் ஆயிடணும், இல்லை இந்த டைம்குள்ள இவ்வளோ இருக்கணும்னு. அதுக்கும் ஒரு ஸ்டெடி க்ரோத்துக்கும்
பல வித்தியாசங்கள் இருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணி இப்ப நீங்க பண்ணியிருக்கிற மாதிரி. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒருத்தர் சக்சஸ் எப்படி அணுகணும்? எனக்கு தொழில் தான் முக்கியம். பணம் சம்பாதிக்கிறது ரெண்டாம் பட்சம். தொழில் ஒரு எனக்கு ஒரு அட்டாச்மெண்ட்டு தொழிலுக்கு செஞ்சுட்டு வரேன். ஸோ அதை நான் லாபம் கணக்கு நான் யோசிச்சதே கிடையாது. அதனால இப்போ இந்த வேகமாக வளரணும், வேகமாக சம்பாதிக்கணும். அதான் எனக்கு அந்த அபிப்பிராயம் எந்த காலத்துலையும் இருந்தது இல்லை. இப்போ நான் கொஞ்சமாக சம்பாதிச்ச போதும் அதிகமாக சம்பாதிச்ச போதும் என் மனசு ஒரே மாதிரி தான் இருந்தது. என் டியூட்டியை நான் கரெக்டாக பண்ணிட்டேன். லாபம் குறைஞ்சது, லாபம் ஜாஸ்தியானது நான் ஒன்று தான். என்னுடைய லாபம் குறைஞ்ச காலங்கள்லையும் என்னுடைய டியூட்டியில் நான் குறைச்சலாம் ஒன்றும் பண்ணல. நான் ஒரே மாதிரி பண்ணி சில சமயம் அது அதிக பலன் கொடுத்து சில அதிக பலன் கொடுக்கல. நான் அதை பற்றி ஜாஸ்தி நினைக்கிறதே இல்லை. நான் இந்த தொழிலை செஞ்சது எனக்கு மனசு நிறைவு கொடுத்தது. அவ்வளோ அதெல்லாம் ஆடிட்ஸ் சமாச்சாரம் நான் அதை பார்க்குறது. ஒரு விஷயம் ஒன்று சொன்னீங்க, இந்த பாரோ பண்ணுறதை பற்றி. இது ஒரு பாரோவர்ஸ் மார்க்கெட். இப்போ பணம் கொடுக்கறதுக்கு எல்லாரும் தயாரா இருக்காங்க, வாங்கறதுக்கும் நிறைய பேர் ரெடியா இருக்காங்க. ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளின்ங்கிறது கண்டிப்பா வரணும். ஒரு இண்டிவிஜுவலுக்கும் இருக்கட்டும், பிஸ்னஸ் ஹவுஸ்க்கும் இருக்கட்டும். இதை எப்படி நம்ம கிராஸ் பண்ணக்கூடாத லைன்னு நீங்க சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இந்த கடையில நான் 56 வந்தேன். 61 நானே பொறுப்பு எடுத்துனேன். 83 வரைக்கும் நாங்கள் லோனே வாங்கலை. அப்படிங்களா? லோனே கிடையாது. அப்புறம் சில சந்தர்ப்பம் கொஞ்சம் பணம் தேவைப்படுது. ப்ராப்பர்ட்டின்னு சொல்ல மாட்டேன், வெரைட்டிஸ் ஜாஸ்தியாகிட்டே வருது. அதனால ஸ்டாக் ஜாஸ்தி பண்ண வேண்டியது அப்போ தேவை. அப்போ பேங்க்கு தான், அப்போ ஏதாவது ஒன்று பேங்க்கு தான் வாங்கிக்கணும்னு என்னுடைய எண்ணம். தனிநபர்களெல்லாம் வாங்கக்கூடாது, முறைப்படி பேங்க்கில் வாங்கிக்கணும். கூடிய மட்டும் அதை எவ்வளோ சீக்கிரம் முடியும் அவ்வளோ சீக்கிரம் திரும்பி கொடுத்துக்கிறது வச்சு. இப்போ சொத்து வாங்குகிறோம், இப்போ இங்கே ப்ராப்பர்ட்டி வாங்கி, இது மொத்தம் 1.5 ஏக்கர் இருக்குது. அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது அப்போ 4 crores per கிரவுண்ட் இருந்து, அந்த 4.5 கிரவுண்ட் அது மட்டும் 20 கோடி ஆச்சு. எங்களுக்கு அது பெரிய தொகை. இந்தியன் பேங்க் தான் ஹெல்ப் பண்ணாங்க. நான் கரெக்டாக அவங்க சொன்ன டேட்டுக்கு ஒரு ரீபேமெண்ட் கூட மிஸ் பண்ணாமல் கொடுத்துட்டு செட்டில் பண்ணிட்டோம். அந்த மாதிரி சமயங்கள அதுவும் பேங்க்கு தான் வாங்கணும்னு என்னுடைய எண்ணம். பேங்க் கொடுக்கணும்னு வேண்டாம். அதாவது ப்ராப்பர்ட்டி எனக்காக வாங்கல. இப்போ இன்னைக்கு இவ்வளோ கார் நிறுத்துற இடம் யாருக்குமே இல்லை. இங்கே 65 கார் நிறுத்தலாங்க. கார் நிறுத்துறதுக்கு இடம் இல்லாமல் சில பிஸ்னஸ் வீணா போய். இப்போ இந்தியா ஸ்கூல் ரொம்ப ஃபேமஸ் அந்த காலத்தில். நோ பார்க்கிங் போட்டோன்னே கொஞ்சம் இன்னும் குறைய ஆரம்பிச்சிடுது. அந்த காலத்தோட இப்போ இந்த காலத்தில் எல்லாருமே காரில் வராங்க. அப்போ நான் கடைக்கு வந்த போதெல்லாம் ஒரு மேக்ஸிமம் பிளாட்ஃபார்ம், பெரிய பிளாட்ஃபார்மே 20 அடி, 6 கார் வெளில நிற்கும். இன்னைக்கு அப்படி இல்லை, 50-60 கார் வரைக்கும் நிற்கக்கூடிய. இங்கே இல்லைன்னு அவங்க இப்போ குழந்தைங்க வராங்க, வயசானவங்க வராங்க, எங்கேயோ நிறுத்திட்டு வர்றதுலாம் நினச்சே பார்க்க முடியாத விஷயம். இப்போ மெட்ராஸ் டிராஃபிக்கில் அப்போ இப்போ இன்னைக்கு அவர் தரேன்றார், நீ நாளை பணம் சேர்த்து வச்சுட்டு போகும்போது அவர் முடியாதுன்னு சொல்லுவார். இப்போ அவர் கொடுக்குறேன்றதுல நம்ம வேறு வழி இல்லை, பேங்க்கில் வாங்கிக்க வேண்டியது தான். அது மாதிரி கார் வாங்கும்போது நான் பணம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துன்னு வரேன். நான் பழைய ஆள் இல்லையா, அப்பா நீ இதெல்லாம் சேர்த்துனதுக்குள்ளே இந்த மாடல் போயிடும், வேறு மாடல் வந்துடும். அதுக்குள்ளே இதுக்கெல்லாம் வாங்கி தான் அந்த இப்போது ஒரு என்ன சின்ன வண்டி ஒரு மாறுதுன்னு வச்சுங்க, அது என்ன 5 லட்சம் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ கடையிலேருந்து எடுத்து கொடுக்க முடியும். நீ பென்ஸ் வாங்கணும்னா எப்போ நீ பணம் சேர்க்குது, எப்போ நீ வாங்குவேன், இதுக்கெல்லாம் கணக்கு பார்க்காதா. அப்படிதான் வாங்க. அது ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் ஆகிடுது. 1 2 3 பென்ஸ் போகுதுன்னா நெல்லி செட்டியாருன்னு மெட்ராஸ் சிட்டி பட தெரியும். அந்த மாதிரி இருக்கிறதுனால அப்போ நான் வாங்கிக்கிறேன். அது கரெக்டாக அந்த 3 வருஷமா 2.5 வருஷமா செட்டில் பண்ணிடுறேன். ஆனால் ஒரு பேமெண்ட் கூட பேங்க்குக்கு ஒரு நாள் லேட்டாக கொடுத்தேன்னு கிடையாது, கரெக்டாக கொடுத்து வந்துடுறேன். ஏன்னா நம்ம நம்பி கொடுத்தாங்க, நம்ம அவன் சொன்ன கண்டிஷன் ஒத்துண்டோம். இல்லை எனக்கு எதிர்பார்த்து சேல்ஸ் இல்லைன்னு சால்ஜாப் சொல்கிறது எனக்கு பிடிக்காது. எப்படியோ சொன்னபடி கொடுத்தோன்னு அந்த மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டுருக்கேன். அதாவது என்னென்ன அவசியத்துக்கு வாங்கலாம், என் சொன்ன மாதிரி வாங்கலாம். ஆனால் அந்த 0 பேலன்ஸ் வரைக்கும் நீங்கள் அதே ஞாபகமாக இருக்கணும், கொடுத்து செட்டில் பண்ணிடணும்னு சொல்லிட்டு. அது நான் வந்த வழி அப்படி. அதாவது கடனே வாங்கக்கூடாதுன்ற தாத்தா, அவசியத்துக்கு கொஞ்சம் வாங்கிக்கலான்னு அப்பா, சொன்ன அதே மாதிரி தான் சொல்கிறேன். பண்ணிக்கிறோம். அதை இந்த
எந்த காரணத்தை கொண்டும் தொழில இருந்து ஒரு பைசா கூட வெளில எடுக்கக்கூடாது. இப்போ மகாத்மா காந்தி சொன்னார், உன்னுடைய சொந்த பிஸ்னஸா இருந்தாலும் நீ ஒரு ட்ரஸ்டி மாதிரி இருக்கணும். ட்ரஸ்டி கை வைக்க முடியாது. இப்போ எல்லாம் மேற்பார்வை பார்க்கலாம், கை வைக்க முடியாது. அது மாதிரி பார்க்கணும். அது மாதிரி இது ஒரு ட்ரஸ்டி என்ன ஒரு ட்ரஸ்டியாக போட்டிருக்காங்க, தொழில் நடந்துட்டுருக்கு அப்படின்னு அவருடைய கிட்டத்தட்ட நாங்கள் அப்படிதான் இருக்கோம். பர்சனுக்காக ஒரு பைசா கூட எடுக்க மாட்டாங்க. எடுக்க ஒரு சந்தர்ப்பம் வரல எங்களுக்கு. இப்போ கார் கம்பெனியாக கொடுத்துருது. இது இந்த அந்த அந்த கம்பெனி வீட்லேயே நான் கொடுத்தேன். இந்த வீட்டில் பேக் இருக்கேன். அப்புறம் வேற எனக்கு ஒன்று எனக்கு பையில பணம் போட்டு போடணும்னு செலவாகிறது இல்லை. வேற பக்கத்துக்கு அவன் காஃபி வாங்கினா அவன் பணம் கொடுத்துருக்கான். அப்படி இருக்கும்போது எனக்கு என் பர்சனல் செலவு உரிமை இருக்காது. எதாவது பண்ணேன்னு யாருக்காவது இந்த வச்சு 50 ரூபா கொடுக்குறேன், அதுதான் செலவு எனக்கு. மற்றபடி என்னை கேட்டிங்கன்னா கடையிலேருந்து அனாவசியம் ஒரு பைசா எடுக்கக்கூடாது. ரொம்ப இது பின்னாடி ஃபைனான்ஸ் சம்மந்தமாக கஷ்டப்படுறது, இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணாமல் பணம் எடுத்துடுறது, அப்புறம் பார்த்துக்கலான்னு நினச்சிக்கிறது, எதிர்பார்க்க அதில் தொழில் ஏதாவது பிரச்சனை வரும், அப்போ இவங்க நாணயம் தவறி போகிறது, இந்த மாதிரிலாம் ஆறுது. நான் பணமே எடுக்காது, கடை விட்டு எடுக்காது, எந்த காரணத்தை கொண்டும் எடுக்காது. எல்லா பக்கமும் ரொம்ப ஈஸியா அவைலபிளா இருக்கு ஆக்சஸ் டு மணி. இப்போ நமக்கு தேவையா நம்ம பார்க்கணும். நான் சொன்ன பாருங்க, இது மாதிரி யாராவது மாதிரி நாங்கள் பணம்லாம் கொடுக்கணும்னு கட் பண்ணிடுவேன். எனக்கு தேவையில்லை, நான் ஏன் அதுக்கு பதில் சொல்லிருப்பாங்க. அப்படி பாக்குறவங்க சில பேர் தான் இப்ப அவங்க குடுக்குறாங்களே நான் வாங்க கூடாதுன்னு ஒரு தேவையில்லை ரீபேமெண்ட் பண்ணும்போது கஷ்டம் தெரியும். நான் இப்போ வாங்குறேன்னா ஒரு இன்வெஸ்ட் பண்றேன். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினேன், இப்போ 20 கார் இருக்கிறது 65 கார் நிற்குது. அது இப்படி சேல்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இம்ப்ரூவ்மெண்ட் ஓரளவு இருந்தால் கூட கஸ்டமருக்கு திருப்தியாக வந்துட்டு போகும்போது குழந்தை கூட்டி அவனை பெருமையோட வரும்போது அவங்க பாட்டு கம்ஃபர்ட்டாக போகிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது மேபி நம்ம லாபம் குறையலாம். ஏன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் காரணமாகவோ வேற காரணம் குறையலாம். பட் கஸ்டமர்ஸ் 100% சேஃபாக போகிறோன்ற திருப்தி இருக்கும் அவங்களுக்கு. கண்டிப்பாக. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இன் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் எங்கேருந்து வந்தது? மியூசிக்ல இவ்வளோ ஒரு 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 பற்றுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு எங்கிருந்து உங்களுக்கு ஆரம்பிச்சது? எப்படி ஆச்சுன்னா, நான் அந்த காலத்துல ஒரு 7 மணி ஆயிடுச்சுன்னா ரோடு நிசப்தம் ஆயிடும் 1954ல. அதுக்கப்புறம் ஒரு சைக்கிள் கூட போகாது, ஒரு ஆளோட அப்படியே அடங்கி போயிடும், கிராமம் மாதிரி. அப்போ இங்க 1954ல கிருஷ்ணான சபா இப்ப குமரன் இருக்கிறது இருந்தது. அப்போ பாடுனது என்ன பக்கத்துல ஏன்னா நிசப்தமா இருக்கு இல்லையா, பக்கத்துல இருந்து பாடுற மாதிரி இருக்கும். ஏன்னா எம்எல்ஏ பாடுறாங்களா எம்எஸ் பாடுறாங்க ஒண்ணுமே தெரியாது. ஆனா மனசு அப்படியே வித்து நம்ம எங்க இருக்கோம் ஏது இருக்கோம்னு கூட தெரியாது. 7 மணிக்கு போய் நின்றா 8:45 கடை சாத்தாமா கேட்கறான். அப்பதான் தெரியும் நம்ம 1.5 மணி நேரமா நின்றுட்டு இருந்தோம்ட்டு. இது இருந்தது போது இப்படி ஒரு சக்தி, அது எனக்கு ஜாஸ்தி தெரியாது ராகமெல்லாம் கூட. அப்போ கிருஷ்ணான சபா இங்கேருந்து அவங்க சொந்த இடத்துக்கு போகும்போது பணம் தேவைப்பட்டது. அப்போ அந்த காலத்து சூழ்நிலை ஒவ்வொருத்தட்டும் 3000 ரூபா வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் 3 வருஷம் கழிச்சு திருப்பி கொடுத்துருந்தேன். நாங்களும் அது மாதிரி கொடுத்துருந்தோம். அது திருப்பி கொடுக்கறதுக்கு 62 நினைக்கிறேன். கிருஷ்ணா இவர் வந்தார், எக்ஜனாவன் சார் வந்தார். கொடுக்கும்போது நான் என்ன பண்ணேன், வேண்டாம் சார் இன்னைக்கு அது டொனேஷனாக வச்சுங்கன்ட்டேன். ஏன்னா காரணம் அவர்கிட்ட சொல்ல, பட் நான் அதை உணர்ந்துருக்கேன். இது இப்போ ஒவ்வொரு ஆடியன்ஸும் அதை உணர்ந்துருப்பாங்க இல்லையா, அதுக்கு நல்ல விஷயம் தானே, வேணா இன்னைக்கு பணத்தை நீங்களே வச்சுக்கிட்டேன். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வேணான்ட்டான்னு சொன்னேன். ரொம்ப பேர் எங்கள் பணம் கூட டொனேஷன் வச்சுட்டாங்கிட்டேன். அதுக்கப்புறம் அதுக்காக என்ன வைஸ் பிரசிடெண்ட்டாக போட்டார். இருந்தப்போ அப்போ கச்சேரியில் கேட்கக்கூட சூழ்நிலை. அப்புறம் தூர்தர்ஷன் டைரக்டர் நானும் அடிக்கடி போவோம். அப்போ சில ராகங்கள்லாம் கற்றுக் கொடுத்தாரு. அந்த மாதிரி இருக்கிற அந்த சக்தி இந்த இசைக்கு இருக்குன்றத நான் ஃபீல் பண்ணேன். நான் கடைவாசல் இருந்து இருக்கும்போது மெய் மருந்து கேட்டுருப்போம். வியாபாரமும் இருக்காது, யாரும் கஷ்டமாக வர மாட்டாங்க. அதனால எனக்கு என்ன அறியாமல் இப்படி இந்த தொழிலில் ஒரு ஈடுபாடு வந்தது. ராகம் கண்டுபிடிக்க தெரியலனா கூட அதில் ஒரு ஈடுபாடு வந்தது. பின்னாடி போகிற இங்கே ஒரு பிரசிடென்ட் ஆன அப்புறம் ஒரு 5-6 சபாவில் பிரசிடென்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு வந்தது. விட்டு வரும்போது ஏன்னா எனக்கு இந்த தொழில் ரீதியாக ரொம்ப நேரம் அங்கே இருக்க முடியாது. ஒரு கீர்த்தனை 2 கீர்த்தனை கேட்டு வந்துடுவேன், கடைக்கு வந்துடுவேன். அந்த சக்தி அதுக்கு இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணேன். நான் இருக்கிற இடத்துலேருந்து அதை நான் தெரிஞ்சுட்டேன். அதனால தான் நான் அதுக்கு எல்லா சபாவுக்கும் முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுவேன்.
இல்ல அந்த எல்லாருக்கும் வந்து ஏதான ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். மியூசிக் வந்து என்னவோ உள்ள ஏதோ பண்ணும். நிச்சயமா அது கேட்கும்போது நான் அதை ஒரு அனுபவிச்சிருக்கேன். அதை வந்து அதனால தான் வந்து நான் மியூசிக் நான் எது என்னால் முடிஞ்சது நான் கொடுப்பேன். அங்கே வந்து நான் ஃபீல் பண்ணிக்கிறேன். நான் சும்மா கடவாசத்தில் இருக்கும்போது இன்னும் நம்ம என்ன மறந்து நான் எங்கே இருக்கேன்னு கூட தெரியாத தெரியாம ஒரு டைம் போனது தெரியாம நின்றுட்டு இருந்தேன்னா அந்த மாதிரி வசீகரம் பண்ற சக்தி இந்த கர்நாடக இசைக்கு மட்டும்தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த இந்த மார்கழி சீசன் இல்லாம கச்சேரி இல்லாம கேக்குற பழக்கம் உண்டாயா? இல்லை இந்த இந்த சீசன் சீசன்ல தான் ஓ, நம்ம அங்கங்க இருக்கிறதுனால இப்படி ஒரு நாள் எங்கேயாவது போயிட்டு வருவேன். மற்றபடி இதுக்குன்னு போனேன் சொன்னால எனக்கு கடை ரொம்ப எனக்கு உயிர்ன்றதுனால அப்படியே இருந்தாலும் ஒரு கீர்த்தனை கேட்பேன் வந்துடுவேன். அவ்வளவுதான். ஐயா, இப்போ ஒரு கடைசி செக்மெண்ட் இந்த பாட்காஸ்ட்ல வந்து சின்ன சின்ன கேள்விகள், அதுக்கு உங்களோட பதில் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். ஒண்ணு வந்து 3 விஷயம் உங்க லைஃப்ல, 3 விஷயம் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டேன்னா இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க வேண்டான்னு நினைக்கிற விஷயங்கள் ஏதாவது இருக்கா? அப்படி அப்படி நான் இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு இல்லை. என் சூழ்நிலையில எனக்கு சில கடமைகள் அல்லது சில செய்ய வேண்டியது செய்யற அவ்வளவுதான். அதனால உனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன் உனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்ற மாதிரி பேதம் இருக்காது. இதே தொழில வேற ஒரு சின்ன வகையில யாரான ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் நீங்க கொடுக்கணும்னா, ஒரு புடவை கடை ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ் நீங்க கொடுக்கணும்னா என்னவா இருக்கும் ஐயா? நான் சொன்னேன் பொதுவா யாருக்கும் அட்வைஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது குழம்பு போயிடும். எனக்கு சரியா இருந்து இதுதான் கரெக்டா அவன்கிட்ட சொன்னேன்னா அவனுக்கு அது சரியா இல்லாம இருக்கு. அதனால பொதுவாக நான் யாருக்கும் அட்வைஸ் பண்றது இல்லை. உங்களுக்கு லைஃப்லயே மிக வேல்யூபிளான ஒரு லெசன் என்னவா இருந்திருக்கு? நமக்கு தெரிஞ்ச தொழிலை விட்டுட்டு தெரியாத தொழிலை செய்யக்கூடாதுன்னு ஒன்று எனக்கு சில விஷயம் உதாரணங்கள்லாம் சொன்னேன். ஏன்னா அந்த மாதிரி சில சமயம் எனக்கு ஞாபகம் இல்லை. புதுசாக போன தொழிலும் சரியாக செய்ய முடியாமல், இங்கே கவனம் செலுத்த முடியாமல், இதுவும் வீணா போய் அதுவும் சரியாக வராமல் கஷ்டப்பட்டது நான் பார்த்துருக்கேன். அதனால் எனக்கு தவிர எனக்கு அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்கு எப்போ நான் யோசிச்சில்ல. அதனால எனக்கு அது தோன்றதே இல்லை. எனக்கு வேண்டியது மன நிறைவு, அது இதில் கிடைக்கிறது. அங்கே வேற பற்றி யோசிக்கிறது இல்லை. பிரமாதமையா. உங்களை ஒருத்தர் என்னை ரொம்ப இம்பாக்ட் பண்ணியிருக்கார் என்னோட லைஃப்லங்கிறது யாரா இருக்கும்? ஏவிஎம் சரவணன் சாரை சொல்லலாம். அவர் பேர் எனக்கு பெரிய ஒரு மரியாதை உண்டு. ஏன்னா அந்த அப்பாவோட வயசு வித்தியாசத்தினால ரொம்ப பழகம். சட்சத்து பத்திகள்லாம் நான் தான் போய் வேஷியெல்லாம் கொடுத்துட்டு வந்தேன். பட்டு பேசுகிற அளவுக்கு தைரியம் இல்லை மனசில். இவர்கிட்ட நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுட்டேன். எப்படி ராஜாஸ்திர முத்தைய செட்டியார்ட்ட அந்த ஒருத்தர் வந்து எப்படி கவனிக்கிறதுன்ற அது மாதிரி பல விஷயங்கள் இவர்கிட்ட நாங்கள். ஏன்னா எனக்கு அவருக்கும் ஒரு வயசு தான் வித்தியாசம். நான் 1940 அவர் 1939. ரொம்ப விஷயங்கள் வந்து மனசுட்டு பேச ஒரு சந்தர்ப்பம்லாம் வந்துருந்தது. நான் ஈவன் இது மாதிரி இதுலேயே எனக்கு முன்மாதிரின்னு சொல்ல, ரோல் மாடல்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொன்னா ஒரே காலகட்டத்தில் நானும் என் தொழிலுக்கு வந்து அவரும் அவர் தொழிலுக்கு வந்தார். ஸோ ரொம்ப விஷயங்கள் அவர் சொல்கிற விஷயங்கள் எனக்கு ஒத்து போகும். அதனால பெரிய தாக்கம் ஏற்படுத்த ஏவிஎம் சரவணன் தான். இன்னைக்கு ஒரு கடைசி கேள்வி ஐயா, இது என்னோட லிஸ்ட்ல இல்லை, ஆனாலும் கேட்கணும்னு தோணுது, அதனால கேட்குறேன். உங்க அப்பா பத்தி நிறைய பேசுனீங்க. இன்னைக்கு அவரை பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட என்ன சொல்ல விரும்புவீங்க? என் ஃபாதரை பார்த்தா நீங்க உட்காந்துருக்கப்பா, உத்தரவு போடுங்க, எல்லா வேலையும் நான் செஞ்சுட்டு வரேன்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அவருக்கு அந்த மாதிரி சர்வீஸ் பண்ண முடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கல. அவரு இடத்த விட்டு அசையத்துக்கு விட்டுருக்க மாட்டேன். எது வேணா சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன் சொல்லுவேன். அது ஒரு தேங்க்யூ ஐயா. இது வந்து ஐ திங்க் நான் என்னோட ஃபாதரோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு கேட்டுட்டு இருக்கோம். அவரும் உங்களை பத்தி பல வருஷமா கேட்டிருக்காரு, அப்புறம் கொஞ்சம் படிச்சும் பார்த்துருக்காரு. அப்ப சொன்னாரு, இவரோட கதையை கேட்கும்போது, இவரோட லைஃப பார்க்கும்போது, ஒரு நதி ஒரு இடத்துல ஆரம்பிக்கும், அது வந்து எப்பவுமே அது வளைஞ்சு நெளிஞ்சு இப்படிதான் போகும். ஆனா கூட போகும்போது அந்த
சைடுல இருக்கிற அந்த இடத்த எல்லாத்தையும் செழிப்பாக்கிட்டே போகும். அந்த மாதிரிதான் இருக்கு இவரோட லைஃபோட ஜேர்னி பார்த்தாலே அப்படிதான் இருக்கு. ஸோ நிஜமா இன்னைக்கு என்னோட பாகியம் ஐயா இங்க உட்காந்து உங்கள்கிட்ட பேசி கத்துக்கிறதுல என்னோட நிஜமா ஒரு பாகியம். ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ், அப்பா அம்மாக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் லைஃப்ல. அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு எவ்வளவு கட்டுப்படுறதோ அந்த அளவுக்கு இருந்தா போதும். அவசியம் இல்லை நம்ம ஒரு ரேஸ் ஓட வேண்டாங்கிற ஒரு இவ்வளவு புரிதல்கள் உங்கள்ட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச். சந்தோஷம். தேங்க்யூ ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஐயா.